மாலை வணக்கம். சாரி, இரவு வணக்கம் தோழர்களே. ஆமா, இனிமேல் இரவு வணக்கம் மட்டும்தான். ஒரு 70 நாளைக்கு மாலை வணக்கத்துக்கு என்ன வேலை இல்ல. ஏன்னா இப்படி பண்ற? ஏன் என்ன இல்லங்க, ஆச்சு? இல்ல சும்மா எப்படி எல்லாருமே வந்து இந்த முக்கியமான மேட்சஸ்ல வந்து மக்கள் வந்து மேட்சஸ்ல மூழ்கிடுவாங்க. அதனால வந்து நம்ம கரெக்ட் வந்து தான், என்னன்னா கரெக்ட் தான். இல்ல ஒரு இது ஃபர்ஸ்ட் அடுத்த 3 மாசத்துக்கு இந்த கதை தானா? ஆமா அடுத்த 3 மாசத்துக்கு இந்த இன்னிங்ஸ் பிரேக்ல போட்டுக்கலாம். மெயினான அதாவது அடுத்த 3 மாசத்துக்குன்னு இல்ல, முக்கியமான மேட்சஸ் நடக்கிறப்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் இது போட்டுக்கலாம். அதாவது முக்கிய 8:30 அப்படி ஆரம்பிச்சுக்கலாம். நிறைய அப்டேட்ஸ் இருக்கப்ப, முக்கியமான சினிமா அப்டேட்ஸ் எதுவும் ஓகே. வரப்ப, ஒரு ட்ரெய்லரோ பாட்டோ இல்ல ஒரு படத்தோட இதோ ஏப்ரல் வரப்ப 10 அன்னைக்கெல்லாம் 8 மணிக்கே போடுறீங்க, பாத்துக்கங்க இல்ல சொல்லிட்டேன். அதான் ஏப்ரல் 10ன்னா அங்கிட்ட ஏப்ரல் 5ல இருந்தே ஆரம்பிச்சிரும். 5ல இருந்தே 8 மணிக்கு போடுறதெல்லாம். சூப்பர், முக்கியமான மேட்சஸ் சூப்பர், நடக்கிறப்ப சூப்பர். மட்டும் கொஞ்சம் லேட்டா போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா மக்கள் ஏன்னா இப்ப நீங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு அடுத்து வந்து மேட்சஸ்ல மூழ்கி இருப்பாங்க 2 அப்படி இருக்கிறப்ப பொறுமையா போட்டுக்கலாமேன்னு தான். யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்னத்துக்கு போட்டுக்கிட்டுன்றீங்களா? புரியுது. இல்ல யாரும் வரமாட்டாங்க. எப்ப மெயின் விஷயம் வந்தது கூட பிரச்சனை இல்லை. இப்ப கடைசி இப்ப மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிரேக்ல போட்டோம்னு வச்சுக்க சரியா இருக்கும். இப்ப மேட்ச் போட்டாச்சு, இப்ப கரெக்டா இருக்கும். அதான் இந்த டைம்ல யூஸ் பண்ணிக்க வேண்டியதா டெய்லியும். இதுல ஒரு எப்படிண்ணே, ஸ்பெஷல் நேத்து என்ன வெற்றியா உங்களுக்கு? நேத்து மேட்ச்ல என்ன கதை உங்க நேத்து கதை? ஓரளவுக்கு தேவலாம். இன்னைக்குதான் சொதப்பிருச்சு. இன்னைக்கு என்னன்னா நான் வந்து இம்பாக்ட்ல வந்து சச்சின் எடுத்துச்சு, அவன் பேர் என்ன சஞ்சு சாம்சன் எடுத்து வச்சிருந்தேன். சச்சினா? ஓகே, அதாங்க ஓகே. சஞ்சு சாம்சனு சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் எடுத்து வச்சிருந்தேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கு சேஃப்டியா வந்து பேக்கப் பிளேயர் வைப்போம்ல, அது பேக்கப் பிளேயர்ல ஆமா. வந்து இந்த கிளாஸனும் ஜோப்ரா ஆர்ச்சரி எடுத்து வச்சிருந்தேன். சஞ்சு சாம்சனுக்கு பதிலா ஸ்டார்டிங்லேயே வந்து ஜோப்ரா ஆர்ச்சர் தூக்கி உள்ள போட்டுக்கிச்சு. அது என்னன்னா எனக்கு அந்த பேக்கப் ரூல்ஸ் மறந்துருச்சு. என்னன்னா வந்து எவன் லைனப்ல இருக்கானோ அவன் தான் தூக்கி முன்னாடி முன்னுரிமையா. அதில் மறந்துருச்சு. ரொம்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு கேப்பு. அதில் கொஞ்சம் சொதப்பிட்டேன். சரி பார்த்துக்கலாம். இன்னொன்று என்னன்னா பர்னி ப்ளஸ் வந்து இன்னொரு நண்பர் சொன்னாருன்னா இந்த ட்ரீம் லெவனை பற்றி மேக்ஸிமம் பேச வேணாம், நம்ம வந்து அதை ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னனால ட்ரீம் லெவனை குறைச்சிக்கிட்டு சினிமா அப்டேட்ஸ் ஜாஸ்தி படுத்துட்டு ஜஸ்ட் கிரிக்கெட்டை வந்து ஒரு அனலைஸ் பண்ணுற மாதிரி மேலோட்டமாக கெஸ்ஸிங் மட்டும் விளையாண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணலான்னு சூப்பர். கெஸ்ஸிங் மட்டும் போயிடுவோம். சரி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சினிமா அப்டேட்டுக்குள்ள போயிடுவோம். பர்னி அப்டேட் எடுத்து வச்சிருக்கீங்களா, சொல்லிடலாமா? ஓகே ஓகேண்ணா. ஹாய் பர்னி ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் நான் கேட்கணும் பிரகாஷன்ட்ட. பிரகாஷன், திருச்சியில வீரதீரேஸ்வரன் புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்களா? ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2 படத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனா என்னன்னா ரொம்ப சுமாரான புக்கிங். ரொம்ப மோசமா இருக்குண்ணே. மதுரையிலேயே ரொம்ப மோசமா இருக்குண்ணே. அது வருத்தமா இருக்குண்ணே. சை. இல்ல அது என்னன்னு தெரியல. 2 படத்துக்குமே. நான் சொல்றது அது பேர் என்ன? அது என்ன படம்? எம்புரான். எம்புரான். அதுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரான புக்கிங். அதனாச்சும் மலையாள படம் இங்க தமிழ்ல கொஞ்சம் ஹைப்ல அப்படின்னு வச்சுக்கலாம். பட் விக்ரம் படம் நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஹைப்பு. ஆனா என்னன்னா இதுக்கு முந்தைய விக்ரம் படங்களை விட ரொம்ப சுமாரான புக்கிங். அது ஏன் என்ன எதுக்கு அப்படிங்கிற மர்மம் தெரியல. ஒருவேளை ஆஃப்டர் ரிலீஸ் பாத்துக்கலான்னு இருக்காங்களா, இல்ல இன்னும் 3 நாள் இருக்கு அப்புறமேட்டு புக் பண்ணிக்கலாங்கிறாங்களா, இல்ல தியேட்டர்ல போய் நேரடியாக டிக்கெட் வாங்கிக்கலான்னு இருக்காங்களா அப்படிங்கிற இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புரியுது. சரி ஓகே. நம்ம ஸ்டேட்டுக்கு ஜேன் ஒருத்தர் வருவார், இப்பெல்லாம் வரதே இல்லை. தெரியலையே. சரி அப்டேட் சொல்லிடுறேன். சொல்லுங்க தலைவா. தக் லைஃப் அந்த படத்துலேருந்து சிஎஸ்கே மேட்ச் பண்ணி ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு. கமல்ஹாசன் பின்னாடி தோனியும் சிம்பு பின்னாடி வந்து ருத்ராஜ் கைக்காட வச்சு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிவின் பாலின் நயன்தாரா அவங்க 2 பேரும் நடித்த டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏஆர் முருகதாஸோட அடுத்த ஃபிலிம் சிக்கந்தர் அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகல. சல்மான் பாய் வந்து ஒரு சல்லு அவுடேட்டான பாய்னு சொல்லுங்க செல்லம்மா. சரி ஓகே. சல்லு பாய் அப்படியே தான் இருந்தா நடுவில் மட்டும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் தலையிட்டுக்கிறேன். விஷால் ப்ரோக்கு எப்பவுமே சல்லு பாயோட உள்ளு பாய் தான் பிடிக்கும். இன்னைக்கு எதுக்கு திடீர்னு சல்லு பாய்னு சொன்னாருன்னு தெரியல. அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். அது பின்னாடி தொடரும். ஓகே ஓகேண்ணா. இது மோகன்லால் வந்து அவர் வந்து இப்போ ரீசெண்டாக நிறையா இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதில் வந்து இன்னைக்கு பரதவாஜ் ரங்கனோட ஒரு இன்டர்வியூ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் வந்து அடுத்த ஃபிலிம் தொடரும், அதுக்கப்புறம் ஹிருதயபூர்வம் அதை பற்றி வந்து சொல்லியிருந்தாரு. தொடரும் வந்து ஒரு த்ரிஷம் கைண்ட் ஆஃப் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 8 இயர்ஸ் ஆச்சு அதோட ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. நடுவில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஷேப் அப் பண்ணி பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் முடிக்கவே 8 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
அது எனக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது நான் அந்த நியூஸ் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால சொன்னேன். வீரதீர சூரன்லேருந்து ப்ரொமோஷனல் சாங் "ஹைலா அல்லேலா" அது வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. அம் அதேமாரி நிதின் அவர் நடிக்கிற ராபின்ஹுட் அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சா? இல்ல ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க. மெயின் ராபின்ஹுட் அப்டேட்டு வந்து அந்த படம் ஆமா ராபின்ஹுட். இன்னொன்னு என்ன சினிமா ராஜா அப்டேட் சினிமா ராஜா நீ அப்டேட் இல்ல. இவ்வளவு நேரம் கொடுத்ததே மலையாள சினிமா சினிமா அப்டேட் அப்டேட் இல்ல. மட்டும் தானே ராஜா? இல்ல தமிழ் படம் அப்டேட் அண்ணா கேக்குதா? அண்ணா அண்ணா நான் வீரதீர சொன்னேன்னா கேக்குது பிரகாஷ், கேக்குது, சொல்லுங்க. இல்ல அவர் என்ன சொன்னாரு, என்ன அப்டேட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு, புரியல. ஒன்லி மலையாளம் தான் வந்திருக்குன்னாரு. மலையாளம் அப்டேட் மட்டும் தானே கொடுத்துருக்கீங்க. தமிழ் படம் அப்டேட் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு எதுவும் வரலையா ப்ரோ பெருசா? இல்ல இன்னைக்கு என்னன்னா ஐபிஎல்ங்கிறனாலயான்னு தெரியல, இன்னைக்கு வந்து பெரிய அப்டேட் பெருசா பெரிய லெவல்ல வரல. ஜாட் அப்படிங்கிற ட்ரெய்லர் வந்து அந்த படம் இருக்குல்ல, தெலுங்கு படம், அந்த ட்ரெய்லர் வந்து 24ஆம் தேதி 12 மணிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு அப்டேட் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மூவி சொல்லிட்டீங்களா? அது நிவின் பாலி படம் மூவி சொல்லிட்டேன். ரைட், ஓகே. அப்புறமேட்டு சினிமா அப்டேட் இல்லாம வந்து இன்னொரு அப்டேட் அப்படின்னா அஜித் குமார் ரேசிங் அவர் வந்து திரும்ப வந்து 1 செகண்ட் ஒரு போடியம் வின்னிங் இன்னைக்கு, அதை திரும்ப வந்து ஒரு 3ஆம் இடம். இந்த முறை கார் அவரும் ஓட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது அதில் கூடுதல் செய்தி, அவ்வளோதான். அப்புறமேட்டு வந்து இந்த ஆனா எப்படி வந்து பரணிக்கு மலையாள அப்டேட்டோ அந்த மாதிரி அவுட் சைட் சினிமா போய் ஒரு அப்டேட் இவரும் கொடுத்துட்டு நான் மட்டும் என்ன இல்ல அப்படி இல்ல. நேத்து முந்தானத்து வந்து இந்த ஒருத்தர் கேட்டாரு, அஜித் குமார் ரேசிங் நீங்க பேசுறது இல்லை. அப்ப சொன்ன வின்னானா பேசிக்கலாம், நடுவில் டெய்லி அதை அப்டேட்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வின் ஆயிட்டாரு. அப்ப நேற்று நான் சொன்னதை வார்த்தைங்கிற மாதிரி வின்னானா பேசிக்கலாம் சொல்லிட்டு அதை பேசாம விட்டு தப்பா போயிருங்கனாலதான் அதை நான் சொன்னது, அவ்வளவுதான். அடுத்தது வந்து இன்னொன்னு என்ன, அந்த ஸ்வீட் ஆர்ட் அப்படிங்கிற படத்துல இருந்து வந்து வீடியோ சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு இன்னைக்கு. வாசு ரேஜ் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் அப்டேட் மிஸ் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மேட்ச் டே அப்படிங்கிறனாலேயே எல்லாம் கொஞ்சம் கம்மியான அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு நமக்கு. பிரகாஷ் நீக்கு படமே வந்துருச்சு, ஏன் இவ்வளவு நாள் அந்த வீடியோ சாங்ஸ் எப்படி பொத்தி பொத்தி வச்சிருக்காங்க ரிலீஸ் பண்ணாம? என்ன கதை அது? வீடியோ சாங் 2 வந்துருச்சே. 2 வீடியோ சாங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சுல. இனிமேல் என்ன சாங் இருக்கு? அவருக்கு காதல் ஃபெயில் வேணும். காதல் ஃபெயில் வரல அங்க. அந்த படத்துல ஒரே உருப்படியான விஷயம் அந்த முதல் 5 நிமிஷம் வர பாட்டுதாங்க. முரட்டு கொரியோகிராஃபி, நல்ல வைபு. எங்க நான் படம் ரிலீஸ் ஆனா அன்னைக்கு சொன்னேன், நான் பிரவீஷ் ஷோ பார்த்தேன். பார்த்துட்டு இந்த படத்துல ஒரே உருப்படி அந்த முதல் 5 நிமிஷம் தான், அந்த வீடியோக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னேன். ஓஹோ அவ்வளவு திமிரா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க போல. நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா அதான் சொல்றேன், நல்லா இருக்குன்னு சொல்றியா? ரிலீஸ் பண்ண மாட்டோம்டா நாங்க, எதெல்லாம் நல்லா இல்லையோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் ஸ்பேரோ படம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. காலையில பாத்தீங்களா அந்த மீம்? அக்கா பையன் ஆசைப்பட்டா இது வாங்கி கொடு. இல்ல ஒரு மீம் வந்துருந்துச்சு, அக்கா பையன் ஆசைப்பட்டா கண்ணு மூக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கணும். நான் பார்க்கல, பட் ஆனா கண்டென்ட் புரிஞ்சிச்சு. சுகுமார் அண்ணா வந்துட்டாரு. அண்ணா கரெக்டா எடுக்குதுண்ணே. நான் தியேட்டர்ல கூட அவங்க அந்த அஜித் பொண்ணா வருவாங்கல்ல, அவங்க சுகுமார கொல்லுங்கயா அடிச்சு. எப்ப பார்த்தாலும் பேசுறது போடுறாங்க பாருங்க போல. ஆமா அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு, ஆட் பண்ணுங்க. குமார் ப்ரோ கேளல, அவர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு தனியா, இல்ல அவர் குரூப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு, அதனால இங்க வந்து பேசல. அவர் இப்ப பேசுவார் பாருங்க. பேசுங்க சுகுமார். மேட்ச் என்ன இது பரபரப்பா போகுது? இல்ல மேட்சை விட்டுரும், ஃபர்ஸ்ட் சினிமா வரும், அதுக்கப்புறம் மேட்சுக்கு வரும் நம்ம. ஏன்னா வந்து கிரிக்கெட்டை பத்தி அதிகமா பேச வேணாம், சினி டாக் அப்படிங்கிற போட்டுட்டு நீங்க வந்து ஐபிஎல் டாக் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறமேட்டு நேத்து நம்ம பேசுறதை வச்சு 2 கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒன்னு மாவீரன் ப்ரோக்கு பதில் சொல்லியிருந்தாரு. நீங்க கேட்டிருந்த ஒரு நபர் வந்து முத்துங்கிற ஒரு யூடியூப்ல ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, அது உங்களுக்கான கமெண்ட், அதனால நீங்க அந்த யூடியூப் கமெண்ட்டை பாத்துருங்க. அடுத்து இன்னொருத்தர் போட்டிருந்தாரு, அஜித் குமார்ங்கிறவர் வந்து இந்த தூக்குதர ஜிபியு சாரி மாவீரன் இருக்காருல்ல, மாவீரனுக்கான ஒரு பதில் நேற்று சொல்லியிருந்தாரு மாவீரன். அதுக்கான பதில் வந்து ஒருத்தர் யூடியூப்ல பெருசா ஒன்று போட்டிருந்தாரு. அது கிட்டத்தட்ட வந்து சாரி கேட்குற மாதிரி, ஆனா அது வந்து டீட்டெயிலாக ஒரு விளக்கமா ஒன்று சொல்லியிருந்தாரு. அந்த விளக்கம் அவருக்கானதுங்கிறனால அவர்கிட்ட தகவல் சொல்லிடுவோன்னு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அஜித்குமார் இன்னொருத்தர் வருவார்ல, அவர் என்ன சொன்னார், தூக்குதரை வந்து அவர் பொண்ணை காப்பாத்திருக்க வேணாமேன்னாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, தூக்குதரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இன்னொரு ஆளும் காப்பாத்தினாரு, யாருன்னா கனகவேல் காப்பாத்தினார் பிடி சார் படத்துல, நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், என்ன கனகவேல் காப்பாத்தலைன்னா நீங்க இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னாரு. சரி அந்த பதிலையும் சொல்லிடுவோமே அப்படின்னு 2ஐயும் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எல்லாரும் வன்மத்தோட உச்சத்துல இருக்கீங்க போலயே. நிறைய இடத்துல அந்த பொண்ணு சிரிச்ச மாதிரி தாங்க ப்ரோ இருக்கு. இப்ப அந்த மீம் எடிட்லாம் பாக்கும்போது அழுகிற
ஆனா டிஎல் இந்த இல்ல ரம்யா இல்லங்க பத்தி ரம்யா ஆக்சுவலா எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு போலயே இல்ல படத்துல. கொடுமை என்னன்னா படம் பார்க்கும்போது தியேட்டர்ல பார்க்கும்போது கூட நம்ம இந்த மேத்யூ தாமஸ் அந்த ரம்யாங்கிறவங்க இவங்களை தாண்டி ஏதோ ஒரு 4-5 சீன் ரைட்டப்பா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ரைட்டிங்ல ஒரு 4-5 சீன் ரைட்டிங்ல ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு தியேட்டர்ல. பட் இவங்க மீம்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கே நம்ம ரொம்ப மோசமா இருந்திருக்குமோ, நமக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஆவரேஜ் ஒரு அப்படின்னா பிலோ ஆவரேஜ் தோழர் அப்படி. ராஜி வந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணாரு ப்ரோ. ஆமா, என்ஜாய் பண்ணிட்டு தனுஷுக்கு என்மேல் என்னடி கோபம்னு போடுறாரு. என்ன பண்றது அவருன்னு தெரியல. வரட்டும் அவருங்க. ப்ரோ நீங்க அதாவது ஓய்வா பார்த்துட்டே உட்கார நான் வந்து மாட்டீங்களா? சுருண்டு படுத்து கிடந்தேன் தியேட்டர்ல. ஐயோ என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ப்ரிவியூ தான் பார்த்தேன். பார்த்த உடனே வேற எப்படிங்க எப்படி தோழர் இருந்துச்சு அப்படின்னாங்க வந்து சிரிச்ச முகத்தோட வேற. நான் அப்பவே ஐயா தயவு செய்து நீ விட்டுருங்க, என் வாயை கிளறாதீங்க, எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல, நல்லா இல்ல. சும்மா சொல்றாரு. கோல்டன் ஸ்பேரோக்கு கத்தனாரு. அண்ணா, எனக்கு கோல்டன் பிரியங்கா ஸ்பேரோல மோகன் எனக்கு பிடிக்கும்ண்ணே. பிடிச்சிருந்த ஒரே இது வந்து அந்த ரம்யா ஆடினது தான். செம்மையா ஆடினாங்க. பிரியங்கா மோகன் இல்லையாண்ணே? நோ கமெண்ட்ஸ். சரி விடுங்க. ராபின்ஹுட் ட்ரெய்லர் பாத்தீங்களா பிரகாஷ் அண்ணா? இல்ல அது பார்க்கல. அந்த சிக்கந்தர் ட்ரெய்லர் தான் நீங்க பார்த்தேன். சிக்கன் அத ட்ரெய்லர் பத்தி பாத்தீங்களா ப்ரோ? பேசுவோம் வாங்க, அதை பார்த்தேன் பத்தி பேசுங்க பார்த்தேன் என் இல்ல தலைவா. பார்த்தேன். ஆனா என்னன்னா அந்த டீசர்லயும் என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் இது? லுக்லயும் இல்லைங்க, டீசர்லயும் ஃபர்ஸ்ட் லுக்லயும் அந்த கிளிம்ஸ்லயும் என்னென்னலாம் சொன்னோமோ அப்படிலாம் இருந்தாலுமே ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்து மேல இருக்கும். அப்படி இருந்து பார்த்தாலுமே அதாவது நம்ம மொக்க படங்களுக்குலாம் கூட சில படங்களுக்கு போடுவாங்க ட்ரெய்லர். அதுல கூட ஒரு 2 நல்ல சீன் எடுத்து ட்ரெய்லர் கட்டில் வைப்பாங்க, இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று வைப்பாங்க. பட் அப்படி கூட வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. டோட்டலா ஒரு முருகாஸ் இதெல்லாம் படம் மாதிரியே பிளான் இல்ல. பண்ணி பண்றாங்களா ப்ரோ? தெரியல, மாவீரன் ப்ரோ தம்ஸ் டவுன் போடுறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான்னு தெரியல. ஏன்னா அவர் முருகாஸ் வேணா. அவருக்கு நல்லா இருக்குன்னாருண்ணே, அவர் நல்லா இருக்குன்னாரு. பட் ஐ லைக் பரவாயில்ல, ஓகே. ராஷ்மிகா அண்ட் காஜல் அகர்வால். தியேட்டருக்கு கண்டிப்பா போறான்னு முடிவு பண்ணிட்டு. நீங்க தேட்டருக்கு போகணும்னு ஆச்சரியம். ஆனா என்னன்னா எனக்கு ஒரு முருகாஸ் வேணா எனக்கு வருத்தம். ஏன்னா நம்ம எப்படிலாம் அவரை ரசிச்சோமோ அவர் படம் மாதிரியே இல்லையேங்கிற கொஞ்சம் கொஞ்சம் கூட இல்லை, எந்த இடத்துலயுமே அவர் படம் மாதிரி இல்லையே. இருந்தா எப்படின்னா ஒரு மோசமான படமே ரெப்ளிகா பண்ண மாதிரி இருந்துச்சு. அவருக்கு ஒரு 2 மோசமான படம் இருக்கு, அதுல ஒரு படத்தை ரெப்ளிகா பண்ண மாதிரி அடப்பாவீங்களா. அவர்கிட்ட எவ்வளவு ஐட்டம் இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் மோசமான படத்துல இருந்தே நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து எனக்கு ட்ரெய்லர் தெரிஞ்சு கொஞ்சமும் ஒர்க் ஆக்சுவலா ஆகல. எனக்கு 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 எப்படி இருந்துச்சுன்னா முருகாஸ் படம் மாதிரியே இருந்துச்சு. எந்த முருகாஸ் படம் மாதிரினா ரீசெண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கிற முருகாஸ் படங்கள் மாதிரி இருந்துச்சு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் நமக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஜனநாயகனா கிடைக்க போகுதுன்னு தோணுது. அப்படிலாம் சொல்லாதீங்க. ப்ரோ இது என்ன நீங்க அவ்வளவு இல்ல நீங்க இல்ல அண்டர் இந்த எஸ்டிமேட் பண்றீங்க? இல்ல இல்ல அதுல ப்ரோ இன்னொன்னு நீங்க ஒண்ணு இருந்துச்சு. இல்ல இவ்வளவுதான் இல்ல நீங்க அண்டர் ஜனநாயகன் எஸ்டிமேட் சொன்னனால பண்றீங்க. ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஜனநாயகன் அப்டேட் வந்து கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்த்ததை விட வேகமா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அது அது தகவல் வந்துச்சு. அது நம்ம சொல்லலாமா நம்ம தெரியல. சரி ரைட் வரட்டும், அது ஆஃபீஸில் வரட்டும் பார்த்துக்கலாம். ஆனா ஜனநாயகன் அப்டேட் கூடிய விரைவில் வரப்போகுது. சீனியர் பிரகாஷ் நான் சிட்டிசன் ரொம்ப நேரமா கையை தூக்கி இருக்காரு. மகேஷ் புரோக்கும் சிக்கந்தர் ட்ரெயிலர் ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்கு. அவர் சிக்கந்தர் ட்ரெயிலர் பேசும்போதெல்லாம் தம் ஸ்டோன் போட்டாரு. ஆமா. சிக்கந்தர் ட்ரெய்லர் பிடிச்சிருச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி இதய முரளி எப்பங்க ரிலீஸ் ஆகுது? ரிலீஸ் இன்னும் டேட் ஷூட்டிங்கே சொல்லிட்டாங்களா? இருக்குன்னு சொல்லியிருந்தார் தலைவா ஆக்சுவலா இன்டர்வியூல. அந்த ப்ரொடியூசர் 50% மேல ஷூட்டிங் இருக்குனாரு. எனக்கு ஆமா, அதுவே ஷாக்கிங். ஏன்னா படம் ஆல்ரெடி 3 வருஷம் 4 வருஷம் பிளானிங். அவரு நான் படம் ஷூட்டிங்லாம் முடிய போகுது போல இருக்கு, ஏன்னா ஒரு 10% ஷூட்டிங் பெண்டிங் இருக்குன்னு நினைச்சேன். ஆக்சுவலா அவர் சொல்றத பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. இன்னும் 50% இருக்குங்கிறாரு, அது ரொம்ப ஷாக்கு. பிரகாஷ் நான் ஃபுல் இனிமேல் அது எப்போ இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்களா? பார்த்தேன். இனிஷியல் டாக்ஸ் ரீசெண்டா வந்த இன்டர்வியூ ஃபுல் கூடவே இன்டர்வியூ. கூடவே இருக்கும் பிரகாஷ். 50% மேலேயே இருக்கும். இல்ல எனக்கு அதான் ஏன்னா ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா இல்ல ஏன்னா ஷூட் ஆரம்பிச்சது லேட்டா தான், பிளானிங் தான் போயிட்டு இருந்துச்சு. பிரகாஷ் நான் இனிஷியல் டாக்ஸ் ஆனன்னு சொல்லியிருக்காரு. என்ன கதை? இல்ல அது ஏன் 2-3 வருஷங்க? அந்த அளவுக்கு பெரிய ஸ்கிரிப்ட் அது ஏன் இல்ல அவ்வளவு தலைவா, நாள் எடுக்க போறாங்க ஃபாரின்ல படம்? நிறைய ஷூட் இருக்கு போல. எதனால தெரியல. அவர் பேரலா இது வேற பண்ணிட்டு இருக்காருல. எத்தனை படம் பண்றாரு எப்பா. எல்லா பெரிய ஹீரோ படமும் வச்சிருக்காருல கையில. பிரகாஷ் ப்ரோ என் தலைவன் ப்ரொடியூஸ் என்ன பட் டைரக்ட் கீழே பண்றது இருக்காரு. வேறு படம் தானே? ஸ்பீக்கர் கொடுத்தீங்களா? யாரு தமிழர் இல்லையே, எனக்கு மேல வரலையே, அவர் ரெக்வெஸ்ட் காமிக்கலையே, கீழே இருக்குது. தமிழன் ப்ரோ ஏதோ சதி திட்டம் நடக்குது பாத்துக்கலாம். கொடுத்துட்டேங்க. இப்பதான் நான் இன்வைட் கொடுத்துருக்கேன். அவர் வரல, என்ன ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுக்கல. நான் இப்பதான் பார்த்து இன்வைட் கொடுத்துருக்கேன். ராஸ் ப்ரோ சொல்லுங்க. நாளைக்கு ஜிபி பஸ் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வருமா? செகண்ட் சிங்கிளா வரட்டும், திங்கள் செவ்வாய் நாங்கள்ல வரட்டும் பொறுமையா வரட்டும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ போடியம் இன்னிங் வேற வந்திருக்கு, அதனால கொஞ்சம் டிலே கூட ஆகும். ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா கூடுதல் டிலே ஆகும். நாளைக்கு அதை பத்தி அவங்க கொஞ்சம் அதை வந்து ஒரு சந்தோஷமான மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ஜாய் பண்ணிட்டு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ
பிரதர் சொல்லுங்க பிரதர். ரொம்ப நாளா எமோஜி மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க, நடுவில் ஆளை காணா, திடீர்னு உங்களை காணாமன்னு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல நானும் ஒரு ஆள். அப்டேட் வந்துருச்சுல்ல, ஆனா இனிமே வருவோம் ப்ரோ கண்டிப்பா. ரைட், ஓகே, டன். சொல்லுங்க. எந்த உங்கால் update ஃபர்ஸ்ட் லுக் உங்கால் ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வருது? ஜூன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் 5th எப்போ வருது? இல்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வருது? தெரியலையே ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். அதை பத்தி தான் கேட்கலான்னு வந்தேன். எப்போ அவர் இல்ல, இன்னும் ஒரே அதுக்காக ஒரு நான் லைன் ஏதோ முந்திட்டு பேசினாரு. கேட்டேன். என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வந்து இவர் எத்தனை படம் நடிச்சதாலும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் பாட்டு எழுதுறாரு போல இருக்கு. அதுக்காக ஆமா, ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் பாட்டு எழுதுறாரு போல இருக்கு. அதுக்காக வெயிட்டிங், பார்ப்போம் எப்ப. அவங்க ஆனா ஆமா. கொஞ்சம் லேட்டா தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ உடனே வரதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்படி எனக்கு தெரியும் தமிழ் புத்தாண்டு டைம்ல வரும்னு நினைக்கிறேன். தமிழ் புத்தாண்டு டைம்ல. ஆனா பிரகாஷ் நான் யாரோ போட்டிருந்தாங்க இந்த பாட்டு விண்வெளி நாயகா தான் ஃபர்ஸ்ட் வர போகுதுன்னு போட்டிருந்தாங்களே, அதுதான் இவர் எழுதுறாப்லையா இல்ல? இல்ல அதெல்லாம் தெரியல. விண்வெளி நாயகா ஒரே பாட்டா இருக்கும்னு தோணுது. இல்ல விண்வெளி நாயகா அவரு பாட்டு இது மாதிரி பதில் இன்னொருத்தர் சொல்றாப்ல. நீங்கள் தான் கூற எழுதியிருக்காரு. வேண்டும் ஜெயதீப் மாதிரி பதில் சொல்றாப்ல. இல்ல விண்வெளி நாயகா பாட்டு இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாருன்னாங்க. இல்ல அது யாரு இந்த ஆனா கமல் வந்து முத தடவை ஏஆர் ரஹ்மான் இசையில வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அது இந்த படத்தில் எழுதியிருக்காரு. அதுதான் அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. எதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண இல்ல ஆனா போறாங்க எனக்கு கன்ஃபார்மா இதுவா இருக்காதுல்ல பிரகாஷ், ஏன்னா அவரே அவர் அப்படி எழுதிக்க முடியாதுல்ல, நல்லா இருக்காது. சத்தியம் அண்ணா அவரே இல்ல அது வேணா உண்மைதான். ஆனா வந்து அந்த லிரிக் ரைட்டர் பேர் ஒருத்தர் வந்துச்சு, யாருக்கோ வந்துச்சு, யாரோ ஒருத்தர் அவர் பேர் வந்துச்சு. ஆனா அந்த அது பாட்டு ஒரு பொண்ணுன்னாங்க, அலெக்சாண்டர் ஜாயா ஏதோ பேர் சொன்னாங்க. தெரியல எனக்கு அது தெரியல பேர். அது இன்னொருத்தர் ஆனா எழுதியிருக்கிறாரு. இது வந்து இப்ப கமல் எழுதுற பாட்டு தனியா வரும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப நான் தான் டைரக்டர், பாட வச்சிருவோம். பிரகாஷ் ப்ரோ, இது இப்ப ஜிபியு வந்து பிவிஆர் ஐநாக்ஸ் வர மாதிரி இனிமே ஒரு மாசமும் வர பெரிய ரிலீஸ் எல்லாமே பிவிஆர் ஐநாக்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? எல்லா படமே ரிலீஸ் தான் ஆகுதுங்க. என்ன ஒண்ணு, கடைசி நேரத்துல அதெல்லாம் கமிட் பண்ணுவாங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டாங்க, எல்லாமே ரெடியா இருக்காங்க, ஒரு ப்ராப்பர் பிளானிங்ல இருக்கனால முன்கூட்டியே ஒரு 25 நாளைக்கு முன்னாடி 30 நாளைக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அதனால எல்லாமே கரெக்டா ப்ராப்பர் பிளான் ரிலீஸ் பண்றாங்க. அது மாதிரி இனிமேல் எல்லா படம் இப்போ தக்லீஃப் அதுமே நடக்கும். ஏன்னா நீங்க ஆர்கேஎஃப்ஐ தலையிட்டாலே அந்த அதுல பிளானிங் பக்காவா இருக்கும். அதுக்கு 100% நடக்கும். அது மாதிரி ஒரு பெரிய படங்கள் முன்கூட்டியே எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்கன்னா நடக்கும். கடைசி கட்ட வரைக்கும் ஷூட்டிங் போறது, கடைசி வரைக்கும் பிசினஸ் இழுக்கிறது நடக்காது. சூப்பர் ப்ரோ. இது இளங்கோ கிருஷ்ணன் எழுதலையா பிரகாஷ் இதுக்கு தக் லைஃப்? யாரு? இல்ல யாருன்னு தெரியலையே, நீங்க கேட்டதே புரியலையே. ஆதி ப்ரோ பேசுறது எனக்கு இல்ல இளங்கோ கிருஷ்ணன் இருக்காருல்ல, அவர்தான் எழுதுறாருன்னு சொன்னாங்க. இல்ல பொன்னியின் செல்வன் எழுதினார்ல, அவர் தானே கேக்குறீங்க? அவர்தான் இளங்கோ கிருஷ்ணன். அவரு இதுல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் போல இருக்கு. இதுல 6 பாடல்கள். ஆனா யூசுவலா மணிரத்னம் அப்படி பண்ண மாட்டாருல்ல, எல்லா லைக் கொத்து கொத்தா தான். இப்ப முன்னாடி வைரமுத்து வந்த வரைக்கும் அதுக்கப்புறம் இளங்கோ வந்தப்பே அதான் பண்ணாரு. அதெல்லாம் வைரம் முன்னாடி காலகட்டத்தில இருந்து பொன்னியின் செல்வன் வரைக்கும் அப்படி இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் வந்து டோட்டலாவே மாறிடுச்சுல உங்களுக்கு. ஓகே அப்ப இது பிச்சு தராரா? ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொருத்தருக்குன்ற மாதிரி தராரா? எத்தனை பாட்டு ஏதாவது தகவல் தெரிஞ்சா? மினிமம் 6 சாங் நாங்க அந்த படத்துல. மினிமம் அதுக்கு மேல நிறைய ட்ராக் இருக்கான். மினிமம் 6 சாங். அது பிட் சாங்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த படத்துல. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சாங்லாம் நிறைய இருக்கான். ஆதினா அடுத்த படம் நவீன் பாலி ஷெட்டி ஹீரோன்றாங்க, கேள்விப்பட்டீங்களா? யார்? மணிரத்னம் படமா? ஆமா, பேசிட்டு இருக்காங்களாமே. அப்படியா? நடந்தா. அப்புறம் ஒரே ஒரு சின்ன விஷயம்டா, நீ தப்பா நினைச்சுக்காத விஷாலு, நான் அதுக்காக கிளாரிஃபை பண்ணி நினைக்கிறேன். அவர் சொன்ன பிட் சாங் வந்து வேற சின்ன பாட்டு, அதனாலதான் முடிச்சோன்னே சொன்னாரு நீ தப்பா நினைச்சுக்கான்னு சொல்லிட்டு. கடவுளே, சல்லு பாய் உள்ளு பாய். நான் என்ன இல்ல, தெரியப்படுத்த வேண்டிய இடத்துலதான் இருக்கிறோம். பிரகாஷ் ப்ரோ, அந்த விண்வெளி நாயகாக்கு அடுத்த வரி விடியல் நீதான் கிடையாது, விடியல் வீரா. ஆனா எதுக்காக எழுதிக்கான்னு தெரியல. ஆனா விடியல் எழுதுனது காரணமா தான். அண்ணா ஏன்னே இப்படி பண்ற? கதையா கூட இருக்கலாம்லண்ணே. என்ன அது எதுக்கோ இருந்துட்டு போதுங்க, நம்ம எடுத்துக்குவோங்க, அவ்வளவுதான். எந்த பாட்டு எடுத்தாலும் தோனிக்கு எடுத்துக்கிறாங்கல்ல. இல்ல எந்த பாட்டு எடுத்தாலும் தோனிக்கு எடுத்துக்கிறாங்கல்ல. நீங்க அதை அஜித்துக்கு போடுங்க, விஜய்க்கு போடுங்க, ரஜினிக்கு போடுங்க, எல்லாத்துக்கும் போடுங்க. அண்ணன் நான் எடுத்துக்கேன்டா, அண்ணன் நான் எடுத்துக்கேன்டா, எனக்கு சூட் ஆகுது இல்ல. அதை தாண்டி ஒரு விஷயம் விசாலு, நடிகர்கள் எப்படி மக்களை பயன்படுத்தி அவங்க முன்னாடி பேசுறாங்களோ அந்த மாதிரி சமயங்கள்ல மக்களும் நடிகர்களை பயன்படுத்தி நம்ம நினைக்கிறத சொல்லிடணும். இப்போ போன வாட்டி விஜய் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள்ல ஓட்டு போட போனாரு. அவர் என்ன
திமுக போட்டு போங்கன்னு சொல்ல போயிருப்பாரு. நம்மளா எடுத்து போட்டு போடுங்க திமுகக்கு, பிஜேபி வர விட்டுறாங்க சொல்றதுக்காக போட வேண்டியதுதான். இல்ல கரெக்ட் தான். கனவா இருந்தாலும் இது கேங்ஸ்டர் படம்ன்றாங்க. இதுல விடியல் வீரான்னு அதோட கனெக்ட் பண்றீங்களா அப்படி சொன்னா சரி புரியுது. ஏதாவது இருக்கலாம் இருக்கலாம். அரசியலுக்கும் கேங்ஸ்டர் அதான் ஆதி என்ன இன்னைக்கு நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நீங்க பேசுறது எனக்கு லோவா கேக்குது. கிரிக்கெட் விளையாட போய்கிட்டு இருக்கேன். டெய்லி போயிடுறாரு. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஐ படத்துல விக்ரம் உடம்பு குறைக்கிறதுக்காக அந்த என்னென்னமோ அந்த மாதிரி குறைச்சி ஆயிட்டு கடைசியில இருக்காரு. வந்தார்ல, அந்த மாதிரி வந்து நான் என்னெல்லாம் பண்ணுவேன்டா. நான் வாக்கிங் போவேன், ஜம்பிங் போவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன். கடைசியில வீக்கெண்ட் ஆனா கிரிக்கெட் போவேன் ஐபோன்ல அப்படின்னு ஃபிட்னஸ் அநியாயம் ஆப் பண்ணி ஏத்துவேன், குறைக்கிறார். அதுல கேலரிஸ் குறைச்சு ஸ்டோரி போடுவேன். பிரகாஷ் ப்ரோ நான் ஒரு கலோரி இது வெறியன் ஆயிட்டேன். பிரகாஷ் ப்ரோ இது கூலி வந்து இப்ப ஆகஸ்ட் வரதுக்கு சான்ஸ் இல்லையா? இல்ல வார் இல்ல 2 இல்ல வருது இல்லையா? அப்படி கிடையாது. அதுக்காக வார் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க பிக்ஸ் பண்ணா இவங்க பத்ரி பிக்ஸ் ப்ரோ, பண்ணதுதான். பத்ரி ப்ரோ, நம்ம படமும் ரஜினி படமும் மோதினா யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க? இல்ல வார் 2 போஸ்ட்பான் நம்ம நாங்களே. படம் தான் ப்ரோ, நம்ம படம் தான் ப்ரோ, நம்ம படம் தான் கண்டிப்பா ஜெயிக்கும், கன்ஃபார்ம்டு. சரி வார் 2 போஸ்ட்பான் நாங்களே தெரியலையே. இதே ஐயோ மாதிரிதான் சன் ஓவர் டிவி கான்பிடண்டா பேசிட்டாங்களா பீஸ்ட் வார் விசஸ் 2 கேஜிஎஃப் போஸ்ட்போன்? சொன்னாங்க. என்னைக்குமே எந்த படம் நல்லா இருக்கோ அதுதான் ஜெயிக்கும். எல்லாரும் மேட்ச் சுகுமார் பார்க்க ப்ரோ, போயிட்டீங்களா? இல்ல சுகுமார் ப்ரோ என்ன ஸ்பெஷல் அமைதியா இருக்கீங்க திடீர்னு? மேட்ச் பார்த்துக்கிறேன் ப்ரோ. பார்க்கலாங்க, எப்படியும் 5 ஓவர் கழிச்சா இன்ட்ரெஸ்டா போகும். அது வரைக்கும் எப்படியும் இதாக தான் போகும். அது அப்புறமேட்டு பார்ப்போம். ஆனா ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டா போகும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. நான் சொன்னல அந்த டீம் வந்து 250 வரும்னு உங்ககிட்ட. நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட்லயே டக்கு டக்குன்னு விக்கெட் போயிருங்க, அது ஒன்றும் தேடாதுங்க. அது ஓகே, அவ்வளோதான். நீங்க அவ்வளோலாம் வராதுன்னு சொன்னீங்கல்ல. சரி ரைட் ஓகே. என்ன ஒண்ணுன்னா எனக்கு இந்த சஞ்சய் சாம்சன் அவன் இதுல தூக்குனதான் எனக்கு மனசாப்டா. நானே செலக்ஷன் பண்ணி ஒரு டீமை போட்டேன். ஆதம் ஜாம்பாவை அவனை ஒரு தூக்கி வச்சுட்டேன். ரெண்டையுமே மாத்தி விட்டுக்கிட்டா பாதியில அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா டீம் போடுறது கூட பிரச்சனை இல்லை. அந்த டீம் நம்ம போட்டது கடைசி நேரத்தை சொதப்புதுங்கிறது அது டோட்டலாவே மாறிடுது. சரி அது இதுக்கு தான் அப்புறம் இந்த பார்த்து பேக்கப்ல நான் ஆட் பண்ணவே மாட்டேன். இல்ல பரணி, அந்த பேக்கப் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று கேட்குது. அது அவசரத்துல கேட்கும்போது நம்ம டைம் அவுட் ஆக போகுது இல்லை. அதனால அந்த கொடுத்த கேன்சல் கொடுக்குறது கண்டினியூ எனிவேன்னு கொடுக்க ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. அடுத்து கேன்சல்னு கொடுக்குது. அது எதுன்னு படிக்காம கேன்சல்னு கொடுத்துட்டேன். அதனால அதுல இப்ப நான் என் மேல தப்புன்னு நினைக்கிறேன். கரெக்டா எக்ஸாக்டா அதை படிச்சு பார்த்துருக்கோம் இல்ல நானு. லாஸ்ட் மினிட்ல இந்த 7 மணிக்கு மேல லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா வந்து எதெல்லாம் சப்ஸ்டியூட்னு பார்த்து அப்ப மாடிஃபை பண்ணி நம்ம வந்து மேனுவலா பண்றது தான் பெட்டர் சாய்ஸ். நான் இல்ல அப்படிதான் பரணி, பண்ணிருக்கேன். மேனுவலா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு அந்த பேக்கப்பை தூக்கி இருக்கணும் போல இருக்கு. நான் பேக்கப்பை தூக்காம ஆமா இருந்திருக்கேன். ஆமா அப்ப தூக்கணும். தூக்குறீங்களா நான் கேட்டுச்சு நினைச்சிட்டு நான் எஸ்ன்னு கொடுத்துட்டேன். அது கேட்டுச்சு, எஸ்ஆர் நோ கேட்டுச்சு. அது என்னமோ ஒரு வேர்டிங் ஸ்டாப். அது எஸ் நோன்னு கேட்காம நான் அவசரத்துல வேற லைன் அப் டைம் பண்ணா அது என்னமோ கேட்குது பேக்கப்பை பத்தி. ஓ கண்டினியூ எனிவேன்னு இருந்துச்சு, இன்னொன்னு பேக்கப் இருந்துச்சு. நான் இந்த இன்னொன்று கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேக்கப் கேன்சல் நினைச்சு கொடுத்தேன். அதுல ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அதை படிக்கல, அதான் அது என்னன்னு படிச்சு பார்க்காம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ற மாதிரி சைன் பண்ணிட்டேன். எப்பயுமே வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும்போது சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுல. இந்த கம்ப்யூட்டர்ல ஏதாவது எரர் மெசேஜ் வரும்போதோ இல்ல ஏதாவது மெசேஜ் பாப்அப் ஆகும்போது அது வந்து படிச்சு பார்த்துட்டு அது ஓகே கொடுக்கணும் எப்பயுமே அப்படின்னு சொல்லி. அது என் இல்ல அது மைண்ட்ல வேணா இருக்கு. உண்மைதான், அது வேணா உண்மைதான். நான் இருக்கேன் கேசவன் என்ட்ரின்னு சொல்லி சிஸ்டம்ல ஏதோ ஒன்று கேட்டுச்சு. எப்பவுமே அது கேட்கும். எஸ் கொடுத்துருவேன். அது ஏன்னா சேஃப்டி தானே கேட்கணும். அன்னைக்கு எப்படி ஏதோ ஒன்று கேட்டிருக்கும் போது எஸ்ன்னு கொடுத்துட்டு டோட்டல் சிஸ்டம் உட்காந்துருச்சு. என்னன்னு பார்த்தா விண்டோஸ் எக்ஸ்பி எனக்கு ஒர்க் ஆகல. விண்டோஸ் எக்ஸ் இது சாரி அது பேர் என்ன, கூகுள் குரோமும் ஒர்க் ஆகல. ஏன்னா கூகுள் குரோம் வந்து பிளாக் பண்ணிட்டுமான்னு கேட்டிருக்கும் போல இருக்கு. நான் எதையுமே கேட்காம எஸ் அதுக்கு என்ன எது நல்ல பையன் தான் நல்லது தானே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை ஆல்டர் பண்ண முடியல. திரும்ப அப்புறம் ஒருத்தர் வந்து சர்வீஸ் இன்ஜினியர் வந்து பார்த்து கிளியர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேஸ்டா போச்சு. ஓகே ஓகேண்ணா. நீங்க இதுக்குதான் எல்லாம் வந்து சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இதுக்குதான் எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அஜித் சிறுத்தை சிவாவை பார்த்த உடனே எஸ் சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் எஸ் ஆமா, இந்த ஆப் எல்லாம் ஏத்துறப்ப அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்னு கேட்கும். என்னன்னே தெரியாம எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருவோம்ல, அந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க ஓகே கொடுக்கலைன்னா அது கேட்டுக்கிட்டே இருக்கும். திரும்ப அதை தாண்டி உங்களால போகவே முடியாது. இல்ல நம்ம வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்குறப்போ கீழே அந்த என்ன சொல்ல, இப்போ சில சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆப்ஷனலா சில அடிஷ்னல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்கும். அதெல்லாம் எஸ் கொடுத்தோம்னா அது ஒரு மாதிரி இதா இருக்கும். அதனால அது மட்டும் நான் வந்து இது பண்ணுவேன். அந்த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் அதெல்லாம் படிக்க மாட்டேன். அது எப்பயுமே யூஸ்வலா உள்ளதுதான். அது முன்னாடி பரணி ப்ரோ, தான் நான் இதை பண்ணுவேன். கேட்கணும்னு நினைச்சேன் அவங்க கிட்ட.
கேரளா இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் ஷாக்ல இருக்கோ புக்கிங் எல்லாம் பார்த்துட்டு என்னங்க இப்படி போயிட்டு இருக்கு. ஏங்க பிருத்திவிராஜே அவரே சொல்லிட்டாருங்க, நாங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆமா தலைவா ஃபர்ஸ்ட் டேவே பயங்கரமா வந்துரும் போலயே கலெக்ஷன் வேற இப்போ லெவல்ல இருக்கும். சில தேட்டர்ஸ்ல வந்து மேரத்தான் ஷோ மாதிரி ரன் பண்றாங்க. அதாவது ஓஹோ நைட்டு 12 o'clock ஃபினிஷ் ஆகுதுல, அதுக்கப்புறமேட்டு 2 AM ஷோ அலாட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி கேரளாவா? ஆமா கேரளால தாங்க. ஆமா அவ்வளோ புக்கிங்ஸ் இருக்குல்ல. ஸோ அவங்க எவ்வளோ ஷோ ஆட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்றாங்க டே 1. சூப்பர் சூப்பர். கேரளால ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதா ஏர்லி மார்னிங் ஷோ அதெல்லாம்? ஏங்க கேரளால 4 மணிக்கே ஷோ போடுவாங்கங்க. அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஜியோ வாங்கணும் அதெல்லாம் தேவையே இல்லை. ப்ரோ குட் பேட் அக்லிக்கு இருக்கா ப்ரோ? குட் பேட் அக்லிக்கு ஏதாவது இருக்கா? குட் பேட் அக்லி மோஸ்ட் லைக்லி கோகுலம் மூவிஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த டிமாண்ட், அந்த ஹைப் அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். என்னோட கெஸ் படி 4 AM ஷோ இருக்குன்னு தான் தோணும். நாங்க வரோம் சொல்லுங்க, தமிழ்நாட்டுல இருந்து எல்லாம் வரோம் போட சொல்லுங்க. ப்ரோ இட்லி கடைக்கு இருக்கா ப்ரோ? இட்லி கடைக்கு இருக்கா? இட்லி கடை படம் ரிலீஸ் டேட், புது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ஓகே. இது STR 59 இருக்கா ப்ரோ? 49 ஏங்க யாருங்க அது? ஏங்க இல்ல தமிழ்நாடு 49 தமிழ்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. இல்ல தமிழன் ப்ரோ 3 டவுட் முடிஞ்சு அடுத்த 5 நிமிஷத்துக்கு அமைதியா இருங்க. 3 டவுட் முடிஞ்சு. இல்ல இப்போ இங்க வந்து எப்படின்னா ஒரு ஷோ வந்து அலாட் பண்றது பேஸ்ட் ஆன் ஹைப் தான். இப்போ வந்து கேப்டன் மில்லர் வந்து காலையில 7 AM ஷோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதே தனுஷ் அவர்களோட லாஸ்ட் ஃபிலிம் என்னது? ப்ரோ இன்னொரு ஒரு டவுட் ராயன் கேட்கலாமா? ராயன் ராயனுக்கு வந்து இது ஏர்லி மார்னிங் ஷோ கொடுக்கல. ஆனாலுமே கேப்டன் மில்லருக்கு அவ்வளோ ஹைப் இருந்துச்சு கேரளால. பட் ராயன் லெஸ் ஹைப், அவ்வளோ கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அந்த கேப்டன் மில்லர் அளவுக்குல. அதனால 9 மணி ஷோ கொடுக்கல. ஸோ பேஸ்ட் ஆன் த ஹைப் அண்ட் த டிமாண்ட் ஃபார் த டிக்கெட்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் ஏர்லி மார்னிங் ஷோ அலாட் பண்ணுவாங்க. இப்போ கேளுங்க ப்ரோ. அது எப்படி ப்ரோ தமிழ்நாட்டுல இல்லாத ஹைப் கேப்டன் மில்லருக்கு கேரளால இருக்கு? அது ட்ரெய்லர் தாங்க, ட்ரெய்லர் கிரியேட் பண்ற ஹைப் தாங்க. இங்க இருக்கவங்க அவ்வளவு ஹைப் ஆகலையா ப்ரோ? வீரதீர சூரனுக்கு கூட அவ்வளவு ஹைப் ஆக மாட்டாங்க. ஏங்க கேப்டன் மில்லர் டே 1 வந்து தமிழ்நாட்டுல அதிக கலெக்ஷன் தானே இங்க. கேப்டன் மில்லருக்கு நல்ல ஹைப் இல்லங்க. அதை தாண்டி நான் சொல்றது என்னன்னா, இப்ப மெயினா ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு வந்து எப்பவுமே பாக்குற கைண்ட் ஆஃப் படங்கள் அவங்களுக்கு வந்து இப்ப சூக்ஷ்ம தர்ஷினி அது இதுன்னு அவங்களுடைய பெரிய சீரியஸும் ரொம்ப நார்மலான சின்ன சின்ன படங்கள் தான் நடிச்சிட்டு இருப்பாங்க. த்ரில்லர்ஸ் தான் அங்க ரொம்ப ஃபேமஸ். அப்ப அவங்களுக்கு மாஸ் படம்ன்றது இயல்பாவே இதுவா இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு அல்லு அர்ஜுன் விஜய் படங்கள் அங்க பயங்கரமா வருது. சூர்யா படம் அங்க நல்ல இது இருக்கும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி படங்கள் கமர்ஷியல் படங்கள் பயங்கர பெரிய படங்கள் வந்து ஆக்ஷன் படங்கள் வந்து அவங்க இந்த மாஸ் கமர்ஷியல் மசாலா படங்கள் நம்ம அவங்ககிட்ட இல்ல. அதனால இது வந்து அவங்களுக்கு கலாய்க்கிறான் மலையாள படங்கள் இருக்கு அந்த மாதிரி. தலைவா தமிழன் ப்ரோ அதை விடுங்க அயர்லாந்து தமிழ்நாட்டுல ஏத்தாப்புல வந்தது தோனி அயர்லாந்து கூட. ப்ரோ எனக்கு ரொம்ப நாளா டவுட். எனக்கு இந்த தோழர் ஆதி ப்ரோ கிட்ட தான் கேட்கணும்னு. கேளுங்க. நான் இது ஆல்ரெடி கேட்டிருக்கேன். பட் எனக்கு ஆன்சர் கரெக்டா கிடைக்கல. தோழர் ஆதி ப்ரோ கேட்க மாட்டீங்களே. அதான் கேக்குறேன். நீங்க ஆக்சுவலி என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்க? நான் வந்து ப்ரோ சும்மா இருக்கேன். அதாவது என்னன்னா தமிழன் நீங்க மியூட் பண்ணுங்க. அண்ணா வசீகரா விஜய் மாதிரி சொல்லுங்க. ஆதி அண்ணா வசீகரா விஜய் மாதிரி சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் இல்ல. நான் வந்து எப்பவுமே சும்மா இருப்பேன். சரியா? போர் அடிக்கும் போது எழுதுவேன். எல்லாருமே வந்து வேலை பார்ப்பாங்க. போர் அடிக்கும் போது ஏதாவது சும்மா இருப்பாங்கல்ல. ஏன்னா நான் எப்பவுமே சும்மா இருப்பேன். இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா வீட்டுல சும்மா இருப்பேன், வெளியே சும்மா இருப்பேன். இப்ப கிரிக்கெட் கிரவுண்ட் போய் அங்க சும்மா இருப்பேன். அந்த மாதிரி வெவ்வேறு லொகேஷன்ஸ்ல சும்மா இருப்பேன் நான். ஆனா எப்பயாவது போர் என்ன ரொம்ப நேரமா சும்மாவே இருக்கும் அப்படின்னு போர் அடிச்சு என்னன்னா என்ன மாதிரியே ஆன்சர் பண்றீங்க ப்ரோ? என்ன எழுதுவீங்க ப்ரோ? கதை ஸ்டோரிஸா? இல்ல ப்ரோ சும்மா மளிகை சாமாளிச்சு அந்த மாதிரி ஏதாவது எழுதுவேன். 5 கிலோ 10 இல்லாட்டி ஏதாவது ட்விட்டர்ல தேவையில்லாத ஏதாவது ஒண்ணு எழுதிட்டு இருப்பேன். படம் பார்த்துட்டு கருத்து எழுதிட்டு இருப்பேன். தமிழன் ப்ரோ உங்க இதுல எக்கோ அடிக்குதுங்க. கேள்வி கேட்டு முடிச்சறீ மியூட் பண்ணிடுங்க. ஓகே நீங்க வெளியே போயிட்டு உள்ள வாங்க தமிழன் ப்ரோ. தமிழன் ப்ரோ அவர் வந்துட்டு நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு. இப்ப வரப்போற டெஸ்ட் படத்துலயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காரு. அதான் சொல்றேன்ல. இல்லங்க அதெல்லாம் எப்பயாவது ஒர்க் பண்றது. மெயினா இப்ப என்ன பண்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் எல்லாரும்? எதை மெயின் டைமா பண்றோமோ அதான் சொல்லுவேன். நான் மெயின் டைமா சும்மா தான் இருப்பேன். அப்புறம் அந்த எழுதுறதுன்னா என்ன எப்போதாலும் ட்விட்டர்ல ஏதாவது எழுதிட்டு இருப்பேன், இன்ஸ்டாகிராம்ல எழுதிட்டு இருப்பேன், ஏதாவது போட்டோக்கு எனக்கு கேப்ஷன் எழுதிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அதிகமா எழுதுவேன். எப்பயாவது படத்துக்கு எழுதுவேன். கேட்டது வந்து வாட் யூ டு ஃபார் லிவிங்.
அப்படிலாம் அவர் கேட்கல. நீங்க என்ன வேலை எப்படி பாக்குறீங்கன்னு தான் வாழ்றீங்கன்னு கேட்டாரு. கேட்கல. அதெல்லாம் வாட் கேட்கல யூ அவரு. டூ இல்ல ஃபார் ப்ரோ. லிவிங். ஏங்க இல்ல நீங்க என்ன ப்ரோ இல்ல பண்றீங்கன்னு கேட்டாரு ஆக்சுவலா அவ்வளவுதான். வந்து என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டாரு. இல்ல ஐயோ ப்ரோ, ஒரு கேள்விக்குள்ள இத்தனை பதில்கள் ஹிடன் லேயர்ஸ் மாதிரி பேசுறீங்களே ப்ரோ. அதெல்லாம் இல்ல. அப்படி ரொம்ப நாளைக்கு பேசுறாரு, நிறைய பேசுவாரு, ஐடியாலஜிக்கலா பேசுறாரு. சரி இவரு என்ன ஒர்க் பண்றாரு என்னன்றது தெரியணும்ல, அதுக்காக கேட்டேன். ப்ரோ கேக்குதுங்களா? நான் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அப்போ ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், எழுதுவேன், அசோசியேட் டைரக்டரா வேலை பார்ப்பேன், எனக்காக எழுதிக்குவேன் ஏதாவது. பட் மேக்சிமமா சும்மா இருப்பேன். அது தமிழனுக்கு நீங்க விளக்கு கொடுத்துருங்க, அவர் உங்களுக்கு சர்க்காசம் தான் பண்ணுவாரு. அவர் யாரதான் விட்டு வைக்கல. இல்லங்க அவர் சர்க்காரம் பண்றதோ ப்ரோ இல்லையோ, ஜென்ரல் நிறைய பேர் இந்த சர்க்காசம்ல கேள்வி ப்ரோ, கேட்பாங்க. உங்களுக்கு சர்க்காசம் சில பேர் இல்ல திட்டுறதுக்கு இல்ல சில பேர் தமிழ் திட்டுறதுக்குலாம் வந்து இல்ல கோட் பண்ணி உங்களுக்கு இது உங்க கேட்பாங்க. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்கு தமிழன். நீங்க ஸ்பேஸ் வரும்போது தான் கலகலம் தான் இருக்கு. நான் டைம் ப்ரோ பாஸ் ஸ்பேஸ்லயும் பாத்திருக்கேன், எங்கேயும் பாத்திருக்கேன். அது நீங்க அதெல்லாம் இல்ல ப்ரோ, பிரசாந்த் அண்ணா தான் வச்சு செய்யும் போது தான் சிரிப்பா இருக்கும். அதெல்லாம் இல்ல ப்ரோ. ஏங்க இப்பதாங்க அவர் டிபியை நான் போய் பார்த்தேன் ஒரு ப்ரொஃபைல்ல. இல்ல உண்மையிலுமே அது நல்லா கேட்கும் போது சிரிப்பா இருக்கும். டைம் பாஸ் பேசுனதான். இந்த டிபியை விட அந்த பேக்ரவுண்ட் பிக்சர் போட்டிருப்பார்ல, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க. யாரு அந்த பேக்ரவுண்ட்ல ஏன் ப்ரோ? கேளுங்க. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, அதான் நம்ம சொல்லுங்க. நம்ம பேசி ஆப்போசிட்ல ஆளை படுக்க வச்சிடணும், அதுக்கு தான் அது வச்சிருக்கிறது. நாளைக்கு முன்னாடி தான் நான் கேட்டேன். நல்ல விஷயம் ப்ரோ, நல்ல விஷயம். அதுவும் நீங்க ஒன்று சொன்னீங்களே எஸ்டிஆர் பத்தி இன்டர்வியூ பத்தி என்னன்னு அண்ணனை கேட்பேன். டிஆர் போய் டிஆர் காரன் போய் அங்க போய் ஸ்பேஸ்ல 700 பேத்தி தூங்க வச்சிருவாரு. அண்ணன் தாய் மாதிரி அப்படின்னு அதெல்லாம் செம்ம காப்பி. ப்ரோ நேத்து ராத்திரி வேற அவர் கதை சொல்லிட்டு தான் ப்ரோ இருந்தாரு, டைம் பாஸ்க்கு போனேன் நானு. இல்ல அது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழன் நேற்று டைம் பாஸ் கேட்டீங்களா? நான் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே அவர் ஜாலியா பேசுவாருங்க. ஒரு மாதிரி ஏதாவது அப்படியே நைட் டைம்ல சூப்பரா இருக்கும் உண்மையாலுமே. எனக்கு பர்சனலா அவரு ஜாலியா தான் இருக்கும். ஆனா ஒரு சில சமயம் ரொம்ப டாபிக் எங்கேயோ என்னன்னு போயிட்டு தான் கேட்டேன். என்னன்னு தான் கேட்டேன். இந்தியால ஆரம்பிச்சு இங்கிலாந்து வரைக்கும் போனோம், ஒன்னால பேச தெரியாதான்ற மாதிரி. ஏதோ ஒரு பாட்டு வேற ட்ரெண்டிங் சாங் சிக்கன் பாடிட்டு வாங்க இருந்தாரு. போறவரை கூப்பிட்டு வச்சு ஏதோ ட்ரெண்டிங் சாங் ப்ரோ. பாத்தியா ஆமா அது என்ன செம வைரலா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாருங்க, இன்னும் ஒரு 6 மாசத்துல அணி அந்த டியூன் எடுத்து யூஸ் பண்ணலனா இல்லையான்னு பாருங்க. அது வந்து செம்மையா அணி இருக்கு. அணி இப்படி ஓப்பனாவே சொல்லுவீங்களா உண்மையா? கொஞ்சம் மறைமுகமா சொல். இல்ல தலைவா, அப்படியே எடுத்துருவாருன்ற நல்ல விஷயம் தானே தலைவா. அதான் சாவடிக்காரெல்லாம் இருங்க பய எடுத்தாரல அந்த தேவா மாதிரி. தம்பின்னு சொல்றீங்க அணிய. ஏங்க தேவாவ ஐயோ அப்படி வரீங்களா? நான் அப்படி சொல்லல தலைவா, நீங்க வேற. நல்ல பாட்டு போட்டுறாரு. இல்ல ப்ரோ, நான் ஒன்னு டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இவர் அஜித் குமார் வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ, உங்களை மாட்டி விட்டுருவாரு. சரி சரி, நான் அமைதியா இருக்கேன். ப்ரோ நீங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, இந்த அண்ணன் தூங்க வச்சுறாருன்னு. நைட்டு 12 மணிக்கு மேல 2 பேரும் ஃபேமஸ். ஒன்னு வந்து இன்னொரு டிவில பேசுவாங்களா, அவங்க ஃபேமஸ். அப்புறம் நம்ம அண்ணன் தான் ஃபேமஸ். யாரு இன்னொரு டிவினா யாருங்க? யார சொல்றீங்க? பேர் என்ன? வேணாம் புரிஞ்சிருச்சு, வேணாம் அப்புறம் சொல்றேன் நான். சமையல் மந்திரம் உனக்கு புரியாதுன்னு சொல்றாரு. அது ரொம்ப வருஷமா ஃபேமஸ் தான். அப்படியே இல்ல இல்ல அவன் என்ன விஷால் இல்ல விஷால் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தங்க தெரியும் ஃபேமஸ் இப்ப சமையல் மந்திரம், இது யாரு ஃபேமஸ் வேற யாரு அப்படின்னு கேட்பான். டைம் பாஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னா கூட நீங்க அதை கேட்டாலும் அதுக்கு விளக்கம் கொடுப்பாரு. ஆமாடா 12 மணிக்கு மேல அது வந்து பாத்தீங்கன்னா சமையல் மந்திரம் தான் என்ன. ஆக்சுவலா எனக்கு அதுல 2 பேரோடதுமே இதுவா இருக்கு. என்னன்னா அந்த டைம் பாஸ் பேஸ் வந்து நைட்டு கேட்டா நல்ல தூக்கம் வரும், அருமையான தூக்கம் வரும், சூப்பரா இருக்கும். ஆமா இப்ப நீ வரதே இல்ல இப்ப டைம் பாஸ் பேசுங்க. இல்லங்க நான் வரேன், டெய்லி வரேன். ஆனா கேட்டுட்டு தூங்கி இருக்கேன், ஜாலியா இருக்கும். என்னன்னா இல்லங்க என்ன தெரியுமா, நான் வந்து உட்காந்துருப்பேன். இப்போ திமுக ஏதாவது இல்ல பெரியாரா அந்த மாதிரி யாராவது திட்டிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன இருக்கும்னா ஜாலியா இருக்கும். 50 வருஷம் ஆயிடுச்சு ஒருத்தர் செத்து போய் இன்னும் திட்டிட்டு இருக்காங்க பாரு பாவம் அப்படின்னு சொல்லி ஜாலியா இருப்பேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏன்னா அவங்களால தோக்கடிக்க முடியல, இது பண்ண முடியல, தோல்வியில யாராவது ஒருத்தர் கதற குறுக்க கௌசிக் வந்த மாதிரி எங்க அண்ணன் வருவாரு, அப்ப என்ன நினைப்பீங்க? பிரசாந்த் வருவாரு, அப்ப தூங்கிடுவேன். அவரு எனக்கு ஆக்சுவலா தூக்கம் பிரச்சனை இருக்குங்க. எனக்கு ரொம்ப நாளா எனக்கு சரியா தூக்கம் வர நீங்க மாட்டேங்குது. மருந்து மாதிரி 3 நேரமும் எங்க அண்ணனை தான் ப்ரோ நீங்க எடுத்துக்கணும். இல்லங்க சீரியஸா அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு நிஜமாவே பிரசாந்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன், அந்த ஸ்பேஸுக்கும் பிரசாந்துக்கும். ஏன்னா நைட்டு தூக்கம் வராது, இது கேட்டா செம்மையா தூக்கம் வருது. அதனால கேட்டு என்ன அவர் ஏதாவது பேசுன பதில் கேட்டா அதெல்லாம் பேசாத. நான் ட்வீட் போட்டேன்னா அதாவது விட்டுரு. அவருக்கு நான் போடுவேன் நீ பாக்கலாம், அதாவது விட்டுரு. ஏன்னா அவருக்கே தெரியாது. அதுதான் தெரியாதுங்க. அதுவே சாட் ஜிபிடி. அவரு ஒரு படத்தை ட்ரோல் பண்ணணும்னா அவர் ஒரு 4 வேர்டு எடுத்துக்கிறாரு. இஸ்ரோ, சயின்டிஸ்ட், ராக்கெட், இந்த மாதிரி 4 வார்த்தை எடுத்துக்கிறாரு.
அது இப்ப போல ஆரம்பத்துலதான் அவரு ரொம்பவே யதார்த்தமா சிரிப்பா இருக்கும் பிரசாந்த் bro. நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. மாவீரன் ப்ரோ ஜாத்து டீசர் இந்த கிரிம்ஸ் விட்டாங்களே என்ன மாஸ்டர் வாட அடிக்குது பயங்கரமா என்ன இருக்கு. கதை இல்ல ஆக்சுவலா நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஒரே வருஷம் நீங்க இவ்வளவு சொல்றீங்க. பட் ஆனா வந்து நேர்ல அந்த மனுஷன் ரொம்ப ஸ்வீட்டுங்க. சீரியஸா ஏங்க சொல்றேன். எல்லாருமே அதான் சொல்றாங்க, ஸ்வீட் தான் அவரு. இல்ல ஏதாவது பேசினா நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லாமான்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்றேன். சொல்லுங்க நான் வந்து சொல்லுங்க, தமிழன் கேட்பாரு. இப்ப சொல்லலாம் ஆக்சுவலா, அதனால பிரச்சனை கிடையாது. என்னன்னா இது எம்புரான் டீசர் ஈவென்ட் போயிருந்தேன்ல, எனக்கு ரைட் சைடுல உட்கார்ந்துருந்தவர் அவர் தான், இட் இஸ் பிரசாந்த் தான். அவர்கிட்ட தான் வந்து அது என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஈவென்ட் போறப்ப அப்போ வந்து எனக்கு யாருமே அங்கே தெரியாது. ஸோ யாராவது இருக்குன்னா அப்போ இவர் நம்பர் வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்போதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட பேசுகிறேன், கால் பண்ணேன். அப்புறமேட்டு நான் வந்து எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். அங்கே உட்காந்து பக்கத்தில் சீட் இருந்துச்சு, உட்காந்து பேசினேன். அவர் உண்மையிலேயே ஸ்வீட்டாக தாங்க பேசினாரு, ரொம்ப ஆட்டிடியூட்லாம் கூட கட்டல, நல்லா இதாக ப்ரோ பேசினாரு. எளிமையின் செல்லப்பிள்ளை bro அவரு. இல்ல எனக்கு புரியலையே, ஒரே நிமிஷம். என்ன டேய், அப்ப நாங்க மட்டும் என்ன டெய்லி 4 கொலை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கோமா? நாங்களாம் ஸ்வீட் இல்லையா? புரியல எனக்கு. சரி என்ன இல்ல விட்டு இல்ல இல்ல நீ ஏன் ஸ்வீட்? நீங்க என்ன விட ஸ்வீட், ஒன்ன தூக்கி போட்டு புலக்கானுங்க. ஸ்வீட்டா இருந்தா ப்ரோ புலக்க அப்படி மாட்டாங்க. கிடையாது அது ப்ரோ, வேற எளிமையின் விட்டுறா, இது இருக்கா என்ன? பரணிதான் இல்ல எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாம அடிப்பான். என்ன இப்ப பண்ண அடமலை பெய்யற மாதிரி பெய்யறாங்களேன்ற மாதிரி இந்த பரணி தூக்கம் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, ஆக்சுவலி ஸ்வீட். இல்லங்க, எனக்கு இன்னைக்கு ஒருத்தங்க வெளிநாட்டுல இருந்து கேட்டாங்க, எங்க என்னங்க நேற்றுக்கு நீங்க வரல, பாவம் பரணி எல்லாரும் அடிச்சிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படி வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்து கேக்குறாங்க. வெளிநாட்டுல எங்க இருந்து யாருங்க வாட்ஸ்அப்ல வந்து கேக்குறாங்க, வெளிநாட்டுல இருந்து யார் வெளிநாட்டுல இருந்து வாட்ஸ்அப்ல வந்து கேக்குறாங்க, என்னங்க நேற்று பரணி இப்படி அடிச்சுட்டாங்க, நீங்க பாத்தீங்களாங்க, நம்ம பிள்ளைய போட்டு இந்த அடி அடிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. நான் சொல்றேன், அவன் 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 வந்து அவனே சமாளிச்சுக்கிறான், அவன் பெருசா இந்நேரம் தோண்டு போய் எல்லாம் உட்காந்துருக்க மாட்டான், அவனே ஜாலியா இருப்பான் அப்படின்றான். இல்ல பரணி இப்படி பண்ணிட்டாங்க, நீங்க என்னங்க அப்படின்னு நான் சொன்னேன். நேற்று நான் பேச கேட்கல, நான் வேணா கேட்டு சொல்றேன் அப்படின்னு. கேட்கறதுக்குன்னு இல்ல, பட் பரணி இப்படி அடிச்சுட்டாங்க, அவர் கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்ளுவை திட்டாதீங்க அப்படின்னு வருவாங்களா, அந்த மாதிரிலாம் வராங்க. அடி வாங்குறத டெய்லி யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்தி டெய்லி ஒருத்தர் கமெண்ட் எடுத்து கொடுத்துறீங்க. ஏன் தம்பி கேக்குறீங்க, மனசு நெஞ்சமெல்லாம் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் அதை இல்ல, விடுங்க, நான் சில்லா தான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு வெளிநாட்டுக்காரரு அவர் அடிங்கன்னு சொல்றாரு, அவர் மகேஷ் ப்ரோ தான். மகேஷ் ப்ரோவையா? மகேஷ் ப்ரோ உங்களை அடிங்கன்றாங்களாம். என்னை அடிக்க சொல்றாரா ப்ரோ? ஏன் அப்படி சும்மா கோத்து அவர் வந்து சூர்யா மீச்சு அது ஒரு ட்வீட் போட்டாரு, பரணி ஆர்ஜே விசால் சொன்னான்னு நினைக்கிறேன். அவனை நம்பாதீங்க சார், வாழப்போற மாதிரி பேசுவான். ஏங்க அதை அப்படி ஏதோ சொன்னா சொன்னாரு, ஒரு பரவாயில்லங்க. டைம் அவர் சொன்னாருன்னு இல்லங்க, நினைக்கிறேன். அவர் அது அவரோட செம கருத்தை காமெடி. சொல்றாருன்னு நான் சொன்னேன். நீங்க என்ன லவ்வர்ஸான்னு கேக்குறாங்க. நான் இதுக்கு எங்க போய் பதில் சொல்றது, என்ன நான் பதில் சொல்றதுன்னு தெரியல. பாத்தீங்களா, இல்ல பரணி நினைப்பாரு, 3 நாளா மறந்து போனாலும் யாரும் கேட்க மாட்டீங்களா, திரும்ப திரும்ப யாராவது ஒருத்தர் டாபிக் எடுத்து அடிக்கிறீங்களா? சரி விடுங்க. ஆனா பரணி ப்ரோ வந்து எல்லா ஸ்டார்ஸ்க்கும் பண்ணலான்னு இது சிக்கந்தருக்கும் ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, எல்லா ஸ்டார்ஸ்க்கும் ஈக்குவலா போகணும். சிக்கந்தர்லாம் அடிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கு ட்ரெய்லரு. சிக்கந்தர் யாரும் அடிக்கலன்னா நீங்க சந்தேகப்படணும். இல்ல இல்லங்க, சிக்கந்தர் யாரும் அடிக்கலன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். என்ன போங்க, நினைக்கும் போது பயமா இருக்கு. மொத்தத்துல நான் சொன்னல, எல்லா ஸ்டார்ஸ்க்குமே ஒப்பீனியன் சொல்லுங்க ப்ரோ. அப்படிதான் இனிமேட்டு அப்படிதான். டோன்ட் வரி. நேத்து யார் அடிச்சு கூட அழுகல, மாவீரனே இப்படி சொல்லிட்டாருன்னு தான் பரணி கலங்கிட்டாரு கடைசியில. என்னம்மா பரணி? அதுதான் எனக்கு கடைசியில சென்டிமெண்ட்ல தாக்கிட்டானே, இதுக்கப்புறம் எனக்கு பேச்சு வராது அப்படின்ட்டு. சரி ஓகே, எத்தனை ஓவர் போயிருக்கு? அப்புறம் பிரகாஷ் ப்ரோ, இப்ப ஜிபியு ப்ரீவியூ ஷோ மோஸ்ட் ப்ராபபிலி நடக்காத மாதிரி தான் தோணுது. வீட்டுல போறது, யூடியூப்ல பேச வச்சு பார்த்தா அந்த சமயம் பாக்கலாங்க, இன்னும் 4 இருக்குங்க. ஏப்ரல் 1st வீக் போட்டுங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க வேணாம்னு எனக்கு இப்பயே ஃபீல் ஆகுது சீரியஸா. அந்த பிரீமியர் ஷோ அந்த ஒரு இதுக்கு மட்டும் சொல்றேன், பிரீமியர் ஷோ இருக்குன்னு சொல்லி அதான் பரணி, அது அந்த சமயத்துல பேசுவோமேங்கிறேன். நான் அதை பத்தி இப்ப பேசுறதுக்கு ரசிகர்களுக்கு ஒண்ணுமே இல்லையேங்கிறேன். அப்ப போட்டாலும் ஷோ இருக்குன்னு இப்ப சொன்னாலும் இப்பயே புக் பண்ண போறோம். அப்படியே ஷோ இருந்தாலும் அது வந்து 6ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணி 9ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி தான் புக்கிங் ஓபன் பண்ண போறாங்க. அது கடைசியில அப்ப பேசிக்கணும். அது நமக்கு அதுல வந்து படம் அப்டேட்டா, படம் ரிலீஸ் ஆகாதாங்கிற அந்த பரபரப்புக்கா இருக்க போது நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, டக்குன்னு அப்டேட். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இன்னொன்னு இருக்குங்க, இது பிரகாஷ் சொல்றதுதான் சரி. என்னன்னா, நீங்க ஒருவேளை இப்ப படத்து மேல உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேசுறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு. ரிவ்யூ ஷோ இருக்குமா இருக்காதான்றதுல ப்ராபபிலிட்டியே மொத்தம் 2 தான், இருக்கும் இருக்காது. பேச முடியும். இல்ல ப்ரோ, நீங்க வந்து இத சீக்கிரம் சொல்லிருங்க, அப்படி இல்லைன்னா ஐபிஎல் மேட்ச்ல எல்லாம் போய் கேட்க வேண்டியது வரும்.
ஆமா ஆமா அதுக்குதான் இடமே பண்ணாலும் கொடுக்கலையே பண்ணுவாங்க ப்ரோ. தமிழ்ல. பிரகாஷ் வலிமை மாதிரி பண்ணாலும் இல்லையா பண்ணுவாங்க. அப்டேட். உனக்கு என்ன ஃபைட் வேணும்னா ஃபைட் இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குன்னு கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் அதெல்லாம் சொன்னேன் எங்களுக்கு பத்தாது. நான் இதை நாங்க உங்ககிட்ட வலிமை கேட்போம். மாதிரி இல்லை. நான் இதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். யாராவது இப்ப இந்த தெலுங்கு லூசிஃபரோட பிரஸ் மீட் பாத்தீங்களான்னு தெரியல. நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். காஸ்ட்லி தானே ப்ரோ, ஆமா இல்ல அந்த தில்ராஜ் காஸ்ட்லி கண்டென்ட் இருப்பாரு, நல்லா இருந்துச்சு. தில்ராஜ் வந்துட்டு கேம் சேஞ்சர் தில்ராஜே அடிக்கிறாருங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. அவர் ஒருத்தர் தாங்க 5-6 தடவை அடிக்கிறாரு. புதுசா அவரே ஆமா அடிக்கிறாரு. அப்படி இல்ல ப்ரோ, அவர் ஒருத்தர் தான் எல்லா பிரச்சனையும் அவர் ஏதோ அடிக்கிறாரு. இந்த இந்த படம் இல்ல ஒண்ணு ப்ரோ, காப்பாத்திருச்சு அவரை, வெங்கடேஷ் இல்ல படம். இல்ல இல்ல, இல்லைன்னா அது அவருக்கு அப்படி இன்னும் பயங்கர கிடையாது. இதாயிரும். இல்ல இது அப்படி கிடையாது. இப்ப என்னன்னா, இப்ப என் பையன் இருக்கான்னு வைங்க, என் பையனை போட்டு புடனியால் நான் அடிச்சேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. வரவன் போறவங்களாம் அடிச்சானா, அதனால நம்மளே அடிச்சு அதை முடிச்சு விட்டுறணும் ப்ரோ. இல்ல உக்காளில எனக்கு பேச மாட்டானுங்கல்ல. ஆனா என்ன இல்ல இல்ல என்னன்னா எனக்கு இவ்வளவு ஒரே தடவை அவர் ஒரே அடிக்கும் போது கூட பிரகாஷ் அதை நெகட்டிவ் மட்டும் கமெண்ட் சொல்லிட்டு வரல. பேசுங்களேன். என்ன பேசினாருன்னு மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா நான் அந்த கிளிப் மட்டும் பார்த்தேன். இந்த தில்ராஜ் ஜட்ஜஸ் அடிச்சா மலையாளம் நம்ம சினிமா அடிச்சா சொன்னார்ல, அது மட்டும் பார்த்தேன். ஆக மொத்தம் தில்ராஜ் வேல்பாரி என்ன படம் பண்ணாரு? இருக்குன்னா சரி, அந்த கைப்புள்ள காமெடி மாதிரி யாருக்கு பண்ணா என்ன, அந்த குடும்ப நாசமா போகணுன்ற மாதிரி ஆக மொத்தம் வேல்பாரி எடுக்காம இருந்தா சரி. அது நான் என்ன சொன்னாருன்னா, லூசிபர் 2க்கு பிருத்திவிராஜும் மோகன்லாலும் சம்பளம் வாங்காம பண்ணிருக்காங்களாம். இது ஏன் தெலுங்கு சினிமால கிடையாதா அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்க அவர் சொன்னாரு, ராஜமௌலி வந்துட்டு அப்படிதான், அவர் ரெமுனரேஷன் வாங்கிக்க மாட்டாரு, ப்ராஃபிட் ஷேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கேம் சேஞ்சர் என்ன அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும் போது கேம் சேஞ்சர் அப்படிதான் பண்ணணும்ட்டு போயிட்டாரு. கேம் சேஞ்சர் எப்படா அப்படி பண்ணீங்க திடீர்னு, எனக்கே ஷாக்கு, அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு. அதை சொன்னாரு, இதுதான் கண்டென்ட், இது ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு, இது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்புறம் இன்னும் 2-3 இதுல கேம் சேஞ்சரை கொஞ்சம் அடிச்சாரு அதே பிரஸ் மீட்ல, அது பேச வேணாம். இல்லங்க, எதுக்காக அவர் அடிக்கிறாருன்னா நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை அடிச்சதை சொல்லி ஆகணும். பிரகாஷ் பேச வந்து வேணாமா? என்ன விளக்கல, அவர் அதான் பிரகாஷ் கேள்வியாவே கொந்தளிச்சிட கேட்டேன். போறாரு. அதை சொல்லாம ஒரு சங்கர் நேரம் தான் பேசிட்டு அதை பேச அமைதியா வேணாம். விட்டுருங்க, அவர் கொந்தளிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்னை பேச வைக்கிறீங்க. நம்ம சின்ன வயசுல பார்த்து அவர் என்ன சொல்ல சங்கர் இல்ல அப்படி இல்ல, சங்கரை பத்தி அந்த கேம் சேஞ்சரை பத்தி அவர் என்ன சொன்னாரு, ராம் சரனை பத்தி முக்கியமா சொன்னாரு. ராம் சரண் ஃபேன்ஸ் அப்செட். அதை சொன்ன கண்டென்ட் சொன்னதானே ஆதிக்கு என்ன எதுக்காக புரியும். என்னன்னா இவ்வளவு நாள் மேல தில்ராஜ் சொன்னதெல்லாம் வந்து ரசிகர்கள், தெலுங்கு ரசிகர்கள் ஏத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஈவெண்ட்ல சொன்னதை அவங்க ரசிகர்கள் வந்து யாருமே, ஒட்டுமொத்த தெலுங்கு ஃபேன்ஸுமே ஏத்துக்கல. தில்ராஜே போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. நீ எப்படி மத்த இண்டஸ்ட்ரி ஆட்கள் முன்னாடி நம்ம படத்தை போய் தரக்குறைவா பேசுவேன் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்ப பஞ்சாயத்து. அப்ப அந்த கண்டென்ட் நீங்க சொன்னாதானே அவருக்கு புரியும். இல்ல கரெக்ட் தான். அது என்ன சும்மாவே சங்கர் அடிப்பாரு. ஆக மொத்தத்துல கடைசி வரைக்கும் யாருமே என்ன சொன்னாலும் சொல்ல மாட்டீங்கல்ல. ஏற்கனவே நீங்க சும்மாவே சங்கரை போட்டு அடிப்பீங்க. நான் எனக்கு அந்த ஏதாவது சொல்லி இன்டர்வியூவே எதுக்கு போய் பார்த்துடலாமான்னு தோணுது பேசாம ஃபுல்லா. நானும் அந்த கண்டென்ட் அதை பண்ணுங்க தலைவா, அதை பண்ணுங்க. ஆனா பிருத்திவிராஜ் செம்ம ஸ்பான்டேனியஸா அடிக்கிறாரு, போற இடம்லாம் தக்கு. ஹீஸ் இலுமினாட்டிங்க. ஆமா செம்ம ஸ்பான்டேனியஸா போடுறாப்புல. அவங்க கேக்குறாங்க, ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்மால் கண்டென்ட், அதுதான் மலையாள சினிமால ஜெயிக்குது, பிக் கண்டென்ட்லாம் ஜெயிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் கிடையாது சார், இதுவும் கண்டென்ட் ஃபிலிம் தான். என்ன இந்த கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ட்டு போட்டு போயிட்டாப்புல. நல்லா அதே மாதிரி பேசுறாரு. பாத்தீங்கன்னா நீங்க வந்து மலையாள படத்தையே நீங்க ப்ரமோட் பண்றீங்க இப்படி அப்படின்னு சொல்லி தில்ராஜ் கேட்கறப்போ உள்ள வந்து நான் தாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் சலார்னாரு ஒரே போர்டு. KGF 2 நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன், நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மோகன்லாலும் சொன்னாரு. இல்ல இங்க பல தமிழ் தெலுங்கு படம் அவர் தான். அதை விட பட்ஜெட்டுக்கு ஒண்ணு சொன்னாரு பாருங்க, சரியான ஆன்சர் அது. அந்த நீங்க வந்து இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு கேக்குறப்ப, பட்ஜெட்ன்றது நாங்க சொல்றது கிடையாது, நீங்க போய் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் ஒரு படத்தோட பட்ஜெட். ஆனா நீங்க என்ன கெஸ் பண்ணாலும் அதை விட இந்த பட்ஜெட் வந்து கண்டிப்பா உங்களால கரெக்டான பட்ஜெட் கெஸ் பண்ண முடியாது. நீங்க கெஸ் பண்ணதை விட இந்த படத்தோட பட்ஜெட் கம்மியா தான் இருக்கும், ஏன்னா அதான் மலையாள சினிமா, நாங்க படத்துல போடுவோம் காசெல்லாம் அப்படின்னாரு. அது என்னமோ காட்டுதாங்க. ஏன்னா இந்த ரேகாவின் சித்திரம் படத்துல வரப்ப அந்த மம்முட்டியோட ஏஐ வந்து எவ்வளவு சூப்பரா கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் ப்ரோ பெரிய ஆச்சரியம், பக்காவா இருந்துச்சு ப்ரோ அந்த போர்ஷன். ப்ரோ கோட்ல ஏஐக்கு எவ்வளவு ப்ரோ செலவு பண்ணாங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா. அது நான் என்னால வந்து ரொம்ப ஸ்டன்னிங்கா தான் இருந்துச்சு உண்மையாவே. அந்த படத்தை அப்புறம் ஏத்தி வச்சாங்க, அந்த படத்தை போய் விஷுவல் எல்லாம் பார்த்தா அப்படியே இருக்கு. அந்த பியர்ட் கிட்ட லைட்டா ஸ்டபிள்ஸ் அது ஒத்துக்கிறேன். பட் ஆனா வந்து அந்த ஆர்டிஸ்டுமே வந்து அந்த ரிசம்பிளன்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. அதுவுமே வந்து அவரோட இல்ல அதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஆனா ஃபேஸ் ரொம்ப நீ சூப்பரா இருந்துச்சுல பர்னி. நீ உடனே வந்து எங்க வரேன்னு பாத்தியா பர்னி? வேற ஆர்டிஸ்டுக்கு வந்துட்டு ரெசம்பிளன்ஸ் இல்ல,
இது ஒரு நான் வந்து ரெசம்பிளன்ஸ் பாத்தியா நீ அதான் இங்க சும்மா நான் மட்டும் நீ ஆ மம்முட்டியை பத்தி நான் பேசுறப்பலாம் நாங்க வந்து அடிப்போம் பரணி ப்ரோ. இல்ல நான் என்ன சொன்னேன்னா மம்முட்டியோட ரிசப்ளன்ஸ் அந்த ஆர்டிஸ்ட்க்கு இருந்துச்சு. ஆனா எல்லாருமே வந்து மம்முட்டியோட ஏஐ அந்த இதை தான் பாராட்டுறாங்க. அந்த ஆர்டிஸ்டுமே நல்லா பண்ணியிருந்தாரு அப்படி சொல்றேன்னா. இல்ல கரெக்ட் நான் கரெக்ட் மம்முட்டி பரணி. நான் என்ன இல்ல ப்ரோ சொல்றேன்னா அது கரெக்ட் தான். நீங்க சொல்றது ஆக்சுவலி எல்லாமே என்னன்னா ஒரு கரெக்ட் தான். நடக்கிறது அந்த கை வந்து பின்னாடி அந்த வேஷ்டி அது வைக்கிறது எல்லாமே அப்படியே மமுக்கா பாக்குற மாதிரியே இருந்துச்சு. இல்ல நீங்க பரணி நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதை வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா கொண்டு வர முடியுதுன்னா நம்மளாலையும் கொண்டு வர முடியணும்ல. நம்ம எவ்வளோ போடுறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்ம போடுற பாதி பட்ஜெட்ல முக்காவாசி பட்ஜெட் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆக்டர்ஸ்க்குமே சேலரி சரியா போயிடுது. எனக்கு தெரிஞ்சு மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணா ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்ல அது அது ஒரு வகையில் அக்செப்டட் ஆனா தான். இதை ஏன்னா யார் இங்க சொன்னது ஹைலைட் என்னதான் தெரியுமா தலைவா? பரணி ப்ரோ இது மட்டும் சொல்லிடுறேன். அவங்க ஸ்ட்ரைக் போட்டிருக்காங்க, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா பட்ஜெட்லாம் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. என்னடா இங்க வந்து பாருங்கடா, ரெமுனரேஷன் அதான் இங்க வந்து பாருங்கடா அப்படின்ட்டு இருக்கு எனக்கு. இல்ல அவங்க என்ன ப்ரோ சொல்றாங்கன்னா ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க இங்க பார்த்து இது ரொம்ப இதாறாங்க ப்ரோ. இவ்வளவு பட்ஜெட்ல பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே. அதனாலதான் லியோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய கலெக்ஷனா இருக்குல்ல. விஜய்க்கு அங்க பெரிய ஃபேன் இருக்கிறது இல்ல அதெல்லாம் இல்ல அது அது என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டா கண்டென்ட் ட்ரிவன் படம் தான் எடுக்கிறாங்க. நம்மளது வந்து ஃபுல்லா கமர்ஷியல் ட்ரிவன்ல. ஸோ அந்த மாதிரி படம் வரப்ப ப்ரோ அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. ப்ரோ இல்ல ப்ரோ. ஆக்சுவலா லியோ வந்து அங்க வந்து அவ்வளவு பெரிய கலெக்ஷன் அடிக்குது அப்படின்னா அப்ப லியோவும் பெரிய கண்டென்ட் இருக்குல்ல ப்ரோ லியோல. அவங்க அந்த மாதிரி படம் தமிழன் bro, பார்த்தது உங்களுக்கு இல்லை, வந்து அதனால உடம்பு அவங்க சரியில்லையா என்ஜாய் எதுவும்? பண்ணாங்க, அவ்வளவுதான். இல்ல லியோவோட ஹைப்புக்கு காரணம் வந்து அந்த படம் மட்டுமே இல்லைல்ல. அதோட சுத்தின டேரக்டரும் ஒரு காரணம், எல்சிஓ ஹைப் இருந்தது ஒரு காரணம். இப்போ எம்புரான்கே இவ்வளவு ஹைப் இருக்குன்னா லூசிஃபரும் ஒரு காரணம் தானே. அது கரெக்ட் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சரி தமிழன் ப்ரோ, ப்ரோ தமிழன் ப்ரோ இன்னைக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? கொஞ்சம் ப்ரோ காய்ச்சல். அவரை தமிழன் என்று இல்ல அழைக்காதீர்கள், இன்னைக்கு வந்து குட்டி பிரகாஷ் என்று அழையுங்கள். பிரசாந்த் ப்ரோ வாய்ஸ் வரல. இல்ல பிரசாந்த் ப்ரோ வாய்ஸ் வரல. இன்னைக்கு வந்து நிறைய சர்க்காசம் பண்ணல, இன்னைக்கு வந்து ப்ரோ என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ பண்ணல. ப்ரோ சரி நீங்க ப்ரோ பாத்தீங்களா ப்ரோ ஒரு நிமிஷம். போற அவரு 2 நாளைக்கு முன்னாடி நேத்து சாயந்தரம் அவர் பண்ண ஒரு சம்பவத்தை சொல்றேன். அவர் எங்க போனாலும் எனக்கு லிங்க் கொடுப்பாரு. சிங்கிங் ஸ்பேஸ் ஒண்ணு போனாரு, பொண்ணுங்களா பாடிட்டு இருந்தாங்களா, போய் பார்த்தா கீழே பொண்ணுங்க பாடிட்டு இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு பாராட்டினாரு. நீங்க சினிமால கூட ட்ரை பண்ணா சூப்பரா பாடுறீங்கன்ட்டு. சரி நான் ஒரு பாட்டு பாட வேண்டாரு, பாடுன்னு சொன்ன கொத்தனார் தூக்கி விட்டாங்க. எனக்கு சரியா இதே வேலையில சுத்திக்கிட்டு இருக்காரு ப்ரோ. இது பரவாயில்ல ப்ரோ. இன்னைக்கு ஒருத்தன் அவன் பேரு டுமில் குப்பா வவாலுன்னு அவன் ஒரு வாரமா என்னை ஒரு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அவன் ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிட்டான். நான் எப்படி எல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன், நான் யாரு அப்படின்னு. மாவீரன் ப்ரோ அதை சொல்லுங்க, அதான் இன்னும் காமெடியா இருக்கும். அவர் அது பேர் பிரகாஷ் என்ன ப்ரோ. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா. முதல்ல நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பினேன் பிரகாஷ் ப்ரோ, அது கேட்டீங்களா? இல்லைங்க மேட்ச் டைம்னால கேட்கல, நாளைக்கு ஆஃபீஸ் பண்ணா தான் கேட்கலாம். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு அப்டேட். செம பண்ணு. நம்ம சின்ன வயசுல இப்பதான் விருந்து பார்த்து முடிச்சுட்டு ரசிச்ச ஆன்லைன்லயே வரேன். நம்ம சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச டேரக்டர்ஸ் எல்லாருமே ஃபீல்ட் அவுட் ஆன மாதிரி இருக்கு இப்ப இல்ல. இப்போ சிக்கந்தர் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் ஆனா எனக்கு என்னன்னா ரெண்டு ப்ரோ மதராசி டீசர் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இல்ல சூப்பரா இருந்துச்சு. மதராசியும் சிக்கந்தரும் ஒரே ஆள் தான் டைரக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ எப்படி நம்ம நீக்கும் இது பாப்பாண்டியும் பாக்குறப்ப தோணுச்சு இல்ல தனுஷா எடுத்தாரு இந்த படம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு உண்மையாலுமே. ப்ரோ இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, சிக்கந்தர்ல வந்து டைரக்டரோட பேரே வந்து தப்பா போட்டிருப்பாங்க ப்ரோ. அது இல்லாம எனக்கு அந்த மியூசிக் ஃபிளேவரும் பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் தானே மியூசிக் அதுக்கு. அது அவரோட அந்த லாஸ்ட் பிட் மட்டும் நல்லா இருக்கு. சாங் வேற ஒரு இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பாத்தீங்கன்னா அவரு ஃபிளேவரே தெரியல. நான் என்ன படம் பார்த்தேன், லாஸ்ட் பிட் மட்டும் தான் நல்லா இருக்கு. டிராகன் பார்த்தப்ப அந்த டீசர் போட்டாங்க தியேட்டர்ல. அது சந்தோஷ் நாராயண் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது. ஏன்னா அவர் மியூசிக் ஒரு ஃபிளேவர் இருக்கும்ல. அது சுத்தமா ஏதோ திருப்பி ஏதோ ஹிந்தி படத்தோட மியூசிக் இருக்க மாதிரியே இருக்கு. ஹிந்திக்காக மாத்திருப்பாரு. அதுதான் ஒரு 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 டெம்ப்ளேட் மியூசிக் மாதிரி தான் இருந்துச்சு பாத்தீங்க. ஏஐ வச்சு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 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 ஃபிளேவரே இல்ல. இப்ப ட்ரெய்லர் பாக்குறப்ப ரொம்ப அப்பட்டமா இருக்கு. அது என்னமோ கடமைக்கு எடுத்த மாதிரி இருக்கு. ப்ரோ உண்மையுமே கடமைக்கு தான் ப்ரோ எடுத்திருக்காங்க. அவர் படம் எல்லாமே அப்படிதான் எடுப்பாங்க. சல்மான் கான் வச்சு கடமைக்கு எடுக்கிறதுங்களா? ஒரு படம் இருக்கு ப்ரோ, கரெக்டா என்ன அந்த படம் பேர் போலீஸ். எனக்கு வந்து பாக்குறதுக்கு ஏஐ மாதிரி இல்ல, ஏஐ மாதிரி இருந்துச்சு. போலீஸ் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. பேர் இவரு ரொம்ப வருத்தப்படுறாரு ப்ரோ. சல்மான் கான் வச்சு யாராவது கடமைக்கு எடுப்பாங்க. சல்மான் கானோட ப்ரீவியஸ் படங்களா பார்த்தாருன்னு தெரியல. அதான் இவர் பார்த்ததுல நினைக்கிறேன். நீங்க பஜ்ரங்கி பைஜான் சுல்தான் மட்டும் பார்த்துருந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தலைவா.
அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா படங்களுமே கடமையா தான் போயிட்டு இல்ல இருக்கு. இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து மார்க்கெட் இல்ல. சல்மான் கான் வந்து ஆப்வியஸா அவருக்கும் மார்க்கெட் கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா அவங்க நெக்ஸ்ட் டைம் கொலாபரேட் பண்றப்ப ஒரு ஒரு இம்பாக்டான ஒரு ப்ராஜெக்ட் கரெக்ட் எதிர்பார்ப்போம்ல. தலைவா. ஆனா ஆனா நீங்க கடைசில அப்படி பார்த்தா அது நடக்கல பாருங்க. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா எப்ப ஆரம்பிச்சாரு, ஷூட்டிங் எப்ப முடிச்சாருன்னு தெரியல. சரசரன்னு ஆரம்பிச்சாரு. அந்த எஸ்கே படம் போயிட்டு இருக்கப்பயே போனாரு, எடுத்து முடிச்சிட்டாரு இப்ப படத்தையே. ஒரு இன்டர்வியூ வெளில எந்த தகவலும் இல்ல. என்ன கதை சர்க்காருன்னாங்க. ஆனா நீங்க ட்ரெய்லர் பாக்குறப்ப வேற என்னமோ ஒரு கார் மாதிரி இருக்கு. என்னடா இதுன்ற மாதிரி இருக்கு. எல்லாம் என்ன விருமான்ற முன்னாடியே சீன் வச்சிருந்த எல்லாம் போட்டு கதையா? அடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, இது வந்து ஏதோ ஃபாஸ்ட் ப்ராஜெக்ட். ஆமா ப்ரோ, 3 ரொம்ப மாசத்துல ஃபாஸ்ட். முடிக்க சொல்லி யாரால முடியும்னு கேட்டாங்களாம். இல்ல அதுதான் 3 மாசத்துல முடிக்க சொல்லி யாரால முடியும்னு, எந்த டேட்டால முடியும்னு கேட்டாங்களாம். இவர் நான் முடிக்கிறேன்னு முன்னாடி வந்திருக்காரு அருணாச்சலம் மாதிரி. அவ்வளவுதான். ப்ரோ இதே மாதிரிதான் ஒரு தர்பார் முடிக்கும் போது கூட யார சொல்லிட்டு முடிக்கிறது, சல்மான் கானை யார் முடிக்கிறது 3 மாசத்துக்குள்ளன்றதான் ப்ராஜெக்ட். இல்ல ப்ரோ, ஏஆர் முருகதாஸே ஆமா ஆமா. முடிக்கிறது யாருன்னு பிளான். அதனாலதான் முடிச்சு இல்ல விட்டாங்க. ஆனா வடக்குல ஃபயர் தான் விடுறாங்க ப்ரோ. ட்ரெய்லர் சரி, கீழ எனக்கு கமெண்ட் இது பாருங்க. மட்டும் சொல்லுங்களேன். எனக்கு இது மட்டும் சொல்லுங்க. அவங்க மோடிக்கே ஃபயர் தான் விடுவாங்க, புரியல எனக்கு. ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சுல்ல. ட்ரெய்லர் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நானும் ட்ரெய்லர் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு பிட்டு வந்துச்சு. அது எதுக்காக? என்ன அது பர்பஸ்க்காக? பிட் இல்ல, அது அவங்க பாடினாங்க அதானே. பிட்னா என்கிட்ட வருவாங்க சும்மா இல்ல, இருக்க. அதுதான் சொல்றேன். சம்பந்தமே இல்லாம இவங்க பாடுறாங்க. அதுக்கு அவங்க வந்து என்னன்னா நான் சிங்ல ஒரு எடிட் வச்சிருக்காங்க. மறுபடியும் இவங்க பாடுறாங்க, நான் சிங்ல ஒரு எடிட் இருக்கு. ஸோ அதான் அது எதுக்காகன்னு கேட்கறதுக்கு தான். சரி, நார்மலா எல்லாத்தையும் ஆனா கேட்கலாமே. இப்ப நீங்க அதை பத்தி பேசுறீங்கல்ல, அதான் பதில். பேசுறீங்களா அதுக்காக? சரி பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு ஜனநாயகன் அப்டேட் வருதா என்ன? இல்ல, வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதான் முன்னாடி சொல்லிடுறேன். அப்புறம் இல்ல, நான் இப்பதான் வந்து ஜாயின் பண்ண, கறி விருந்தை முடிச்சுட்டு. அதனாலதான் சரி கறிவு இருந்தா வந்து கேட்டுருவோம். எல்லாருமே போட்டுருக்காங்களா? ஆமா ப்ரோ, ஞாயிற்றுக்கிழமைல ப்ரோ நல்லாரு. ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதனால தனுஷ் வந்து அஜித்தை டைரக்ட் பண்றது நான் ரூமர்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது பார்த்தா டாக்ஸ் போயிட்டு தான் இருக்கும் போல் இருக்கு. அவரே சொல்லிட்டாரு, ஆகாஷ் பாஸ்கரன் இனிஷியல் டாக்ஸ் ஆன் அப்படின்றாரு. எப்படிங்க? நான் என்ன நினைச்சேன்னா தனுஷ்க்கு வந்து அவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அடுத்த 4-5 வருஷத்துக்கு அவரு படத்தை கமிட் பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைச்சா, அஜித் டைரக்ட் பண்றதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 months ஆவது ஹோல்ட் பண்ண வேணாம். ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாரு ப்ரோ. அவர் தான் காலைல ஒண்ணு நைட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எங்க போயிட்டு இருக்காரு. தெரியல இது என்ன கன்ஃபார்மான்னு தெரியல, பாப்போம். மேட்ச் பாக்குறீங்களா எல்லாரும்? இவ்வளவு நான் நாள் அதை மத்தியான பத்தி மேட்ச் பேசிட்டு பார்த்தேன், இருந்தாங்க. சாயந்தரம் மேட்ச் பார்க்கல. என்ன நடக்குது? சரி அஜித் குமார் ப்ரோ. சொல்லு ப்ரோ. ஜிபியு நீங்க பேசுறது ரொம்ப கம்மியா கேக்குது ப்ரோ. இல்ல. இன்னொன்னு என்னன்னா, அவங்க பேசுறதே நீ கிளியரா கேட்கல. ஏன்னு தெரியல. வெளியே எடுத்து பேசுறாரு, இல்ல ஸ்பீக்கர் இந்த மைக் இல்லாம பாத்ரூம்ல பேசுறாரு. இருந்து பேசுறீங்களா? சுகன் ப்ரோ சொல்லு ப்ரோ. இல்ல வேண்டாம், ஒண்ணும் இல்ல. சும்மாதான் மேட்ச் இப்படி போயிட்டு இருக்கு, என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். சரி. இல்ல நான் மேட்சே பார்க்கலையே. ஏங்க தோத்துருவாங்கன்னு தெரிஞ்ச அவனாச்சும் மேட்ச் பார்ப்பானா? நான் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு மேட்ச் பார்க்கல. இன்னைக்கு நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே சாமி குட்டுருவேன்னு. மேட்ச் பார்த்து வருத்தப்படுறதுக்கு எப்படி நான் எப்படி பார்க்காம எப்படி எப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபர்ஸ்ட் தோத்துட்டானுங்களா, மேட்ச். தோத்துட்டானுங்க. இப்ப இன்னைக்கு சாமிக்கு விட்டுருவேன். ஆமா ப்ரோ, ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆனா நான் பார்க்க மாட்டேன். நான் சொல்லிட்டேனே, எனக்கு என்ன தெரியாது, மேட்ச் எனக்கு ஷெட்யூல் நீ போட்டப்பவே பேசுறதுல ஃபர்ஸ்ட் மாற்று மேட்ச் கருத்து தோத்துரும். இருக்கு தலைவா. அப்ப தெரிஞ்சவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஏங்க ஆளாளுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அவனுக்கு வருஷமா ஜெயிக்கவே மாட்டாங்க. அதனால எனக்கு அப்பவே தெரியும் இவனுக்கு ஜெயிக்க மாட்டானு, தோத்துருவானுங்கன்னு. அப்படியா? அதனால பாக்குறதே இல்ல. பார்த்தா வருத்தப்படுவேன். மத்தியான மேட்ச் பயங்கரமா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். விட்டு வெளுவெளுன்னு வெளுத்துட்டானுங்க SRH. பயங்கர ஜாலியா இருந்துச்சு. அப்படியா? ஆனா சரி. அந்த கேம் என்னமோ நம்ம வந்து ESPNல கிரிக்கெட் கேம் ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா மத்தியான கேம் பயங்கரமா சம்பாதிச்சு கொடுத்துருச்சு ப்ரோ. நல்ல வேலை, ஜாலியா இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் கேப்டன், டிராவிஸ் ஹெட். ஆமா, எவ்வளோ 15 ரூபா கட்டி 78 35 rupees. ரூபா வந்துருக்குமே. 78 இல்ல அது நான் கட்டல. 78 rupees வின் பண்ணேன். 32 rupees பே பண்ணி. பெரிய தொகை ப்ரோ. நீ ஏன் ப்ரோ க்ரோஸ் கணக்குல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண கூடாது? நல்லா இருக்கும். சந்தைய பயங்களுக்கு இல்லைங்க உட்பட்டது எல்லாம். ஏங்க இங்க பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயம் தான் வச்சுக்கிறேன். எப்பவுமே வந்து நம்மளோட பட்ஜெட் 100 ரூபா. அந்த 100 ரூபாயில இப்ப 72 ரூபா சம்பாதிச்சிட்டேனா, அந்த 72 ரூபாய் 100 ரூபாய் ஆக்கினதுக்கு அப்புறம் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ப்ரோ அவ்வளவுதான். அப்படியே 100 ரூபாயா வந்து எப்பவுமே ஒரு அந்த 1000 ஓசியில ரூபா கட்டி அது அப்படியே லட்சமா மாத்தி சே நோ, அது பேராசை. அது பேராசை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மொத்தமா ஐபிஎல் வச்சு ஒரு 1000 2000 சம்பாதிக்கிறோமா, அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. அவ்வளவுதான். இப்போ என்டர்டைன்மெண்ட், நீங்க அவ்வளவுதான். சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே பெரிய படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி தானே. ஆனா ஒரே படத்துல முக்காடு போட்டு தலையில உட்காருவாங்கல்ல, அந்த நிலைமை நம்மளுக்கு வேணாம். பண்ணணும் ப்ரோ. தளபதி சொன்ன மாதிரி. இல்ல ப்ரோ, அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. எப்பவுமே வந்து நம்ம நெகட்டிவ் சைட திங்க் பண்ணாதான் நம்ம பாசிட்டிவ் சைட்லயே இருப்போம். நம்ம பாசிட்டிவா சரி நம்ம இந்த மேட்ச்ல 70 ரூபா ஜெயிச்சிட்டோம், அடுத்து 700 ரூபா ஜெயிப்பன போட்டோம்னா கடைசியில இருக்கிற கையில இருக்கிற 70 ரூபாயும் போயிட்டு அடுத்த மேட்ச்க்கு இன்வெஸ்ட் பண்ற காசு இல்லாம அப்படி போட்டு எல்லாம் இல்ல ப்ரோ. அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ப்ரோ. சரி தமிழன் ப்ரோ, சரி ஓகே, நீ வேணா ஸ்பான்சர் பண்ண ப்ரோ. ஒரு 1000 ரூபா கொடு, நாளைக்கு போடுறேன் மேட்ச்சுக்கு. ஜெயிச்சா உனக்கு திருப்பி அது கொடுத்துறேன். எதுக்கு ப்ரோ? அது நானே போட்டுருவேனே. நானே டெய்லி போட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. தெரியுதுல.
சின்னதா அவ்வளவுதான் என்னோட விட்டுருங்க. மலை இழுக்க நானும் பிளான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்குதான் இது ரெண்டாவது மேட்ச் சரி, போட்டேன். மணி 10 என்ன நடந்துச்சுன்னே தாண்டி தெரியல. போயிட்டு இருக்கே. எப்போ முடிப்பீங்க? நேத்து ஏதாவது பேசுனீங்களா? 10:30 11 மணி வரைக்கும் ஸ்பேஸ். நேத்து 1 மணி நேரத்துல முடிஞ்சிருச்சு. வேற முடிக்கணும்னு நினைக்கிறவரே அமைதியா இருக்காரு ப்ரோ. ஆர்ஜே விஷால் ப்ரோ, நீங்க ஏன் ப்ரோ இல்ல பேசுறீங்க? இல்ல தலைவா, இது இந்த வார்த்தைலாம் வரணும் எங்க மேல 2 பேர்ட்ட இருந்து. சரி முடிச்சுக்கலாமான்னு ஒண்ணு வரல. அதான் ரொம்ப ஒரு மாதிரி இல்ல ஆச்சரியமா இருக்கு. அதனால ஆக்சுவலா கேட்டேன். என்ன சொல்ல, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் வந்து பேசினக்கு வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை முடிச்சுக்கலாமான்னு கேட்டேன். அதான் சொன்ன டாபிக் போகுது அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகேண்ணா. சரி, எதுக்காக நாளைக்கு அப்டேட் வரும்? எதனா ஸ்பெஷலா என்ன பொறுத்து நாளைக்கு திடீர்னு அப்டேட் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க? இல்ல ஏதாவது தெரியுமா இங்க ப்ரோ? நல்லா ஷூட்டிங் நிப்பாட்டிடுச்சுன்றாங்களே, அதனால ஏதாவது அப்டேட் வருதா தெரியல. பிரகாஷ் சொன்னா ஏதோ வருதுன்னாப்ல. இல்ல ப்ரோ, தலைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்ல. எதையாவது பேசி விட்டு போயிடுறீங்க. நாங்க ஒரு எமோஜி நீங்க போட்டு தான் எங்களை வந்து அடிக்கிறாங்க. படம் வர 1 வருஷம் இருக்குல்ல, இப்ப எதுக்கு அப்டேட் விடுறாங்க? அதுதான் ஒண்ணும் புரியல. ஏங்க அதனாலதாங்க தெரியல. எல்லாரும் போட்டிருக்காங்க, வருதான்னு தெரியல. சரி அப்படி வரதால எதுக்காக வர்றதுன்னு எனக்கு தெரியல. வேற அதனாலதான் யாராவது கேட்டேன். ஆக்டர் ஆன் போர்டுன்னு அதுக்கு ஷூட்டிங்கே முடிய போகுதுன்னீங்க. சிவண்ணா ஆன் போர்டு அப்படின்லாம் ஏதாவது சொல்லாதீங்க திடீர்னு. சிவனால இல்ல, கடைசியா ஆன் போர்டு ஆனது நம்ம நிலக்கல் ரவி தான். அவர் மட்டும்தான் கடைசி ஆன் போர்டா இருக்கப்பல. அவருக்கு அபிஷியலா போஸ்ட் வந்துச்சா? எந்த படத்துல? இல்ல அவரே தான் கடைசியா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஏதோ ஒரு படத்துல இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அவர் ஏதோ கொடுத்திருப்பாருக்கு. அதுல சொல்லியிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் நடிக்கிறேன்னு சொல்லி அவரே தான் சொன்னாப்ல. டாக்ஸிக் தள்ளி வச்சுக்கிட்டே போறாங்களே, அடுத்த வருஷமாவது கன்ஃபார்ம் வந்துருமா? ஆனா ப்ரோ வாரம் தள்ளி போயிருச்சு டிசம்பருக்கு 23க்கு. அதை விடுங்க, அடுத்த மார்ச்ல தான் பாரடைஸ் அந்த டாக்ஸிக் ரெண்டுமே பெரிய பயனுடைய படங்கள். பிரகாஷ் ப்ரோ, வீரதீரேஸ்வரன் புக் பண்ணிட்டீங்களா? 9 o'clock இல்ல இன்னும் மெகா ஸ்டார் ஓபன் பண்ணலையா? அப்படிதான் நினைச்சேன். மெகாஸ்டார் ஓபன் பண்ணணும். மெகாஸ்டார் அதுக்கு லூசிபரை போட்டான். டோட்டலாவே எடுக்கலையா பிளான்லயே சொதப்பலு. வீரதீரேஸ்வரன் எடுக்கல. வீரதீரேஸ்வரன் வந்து ரிலீஸிங்கா சோனான் ரெகுலர் அந்த 2 ஸ்கிரீன்ல தான் போட்டிருக்காங்க. மற்றபடி மெயின் ஸ்கிரீன் பூராமே இது மெகாஸ்டார் மாதிரி சிங்கிள் ஸ்கிரீன் வந்து லூசிபர் எடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே கொடுமை என்னன்னா, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மோசமான புக்கிங்கு. அதனால வந்து சரி பொறுமையா பிளான் பண்ணி எதை நமக்கு சூட்டபிளா இருக்குன்னு பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம்னு அவசரப்படலாம். அவனா புக்கிங் வேகமா போனாலும் நம்ம அவசரப்படணும். ரொம்ப மோசமான ப்ரமோஷன்ஸ். ஆனா ஆதினா, நீங்க மதுரைக்கு வரீங்க, உங்களோட பார்க்கலாம்னு பார்த்தா புக்டின் ரோஹிணி மை மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்னு போட்டீங்க. டேய் ரோஹிணியா? ஆதி ப்ரோவா? ஆதி ப்ரோ ரோஹிணில பாக்குறீங்களா? அதான் எனக்கு ஆமா. என்ன ஆதி ப்ரோ சொல்றீங்க? ஏன் ஏங்க நீங்க தாங்க அந்த தியேட்டர் பக்கமே போக மாட்டேன்னு சொன்னீங்க. ரோஹிணி இந்த சைடு அடிக்கிறதும் இவர்தான், இந்த சைடு போறதும் இவர்தான். என்னையா நடக்குது இங்க? எங்க புரியலையே. ஏங்க விவேக் ரோல் மாதிரி பண்றீங்க ஆதி ப்ரோ? அது ஒரு தியேட்டரான்னு சொல்லி கழுவி ஊத்திட்டு இருந்தீங்க, இப்ப அதுக்கு போறேங்கிறீங்க. இல்ல நாங்க யாரும் பேச முடியாது, சுகுமாரன் எங்களை மியூட் பண்ணிட்டாரு. The nation wants to know. இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. அதான் சுகுமார் ஏங்க இப்பதாங்க கேக்குது. உங்க அவர் சுகுமார் நீல ஊட்டிக்கு பிடிங்க ஒரு மண்டையில கொண்டு வைங்களே. நான் மியூட் பண்ணல ப்ரோ. ஏங்க இருக்கிறது நீங்க 3 பேரு. இதுல மியூட் பண்ற வியாதி இருக்கிறது உங்களுக்கு மட்டும் தான். மறிக்கொழுந்து சென்று போடுற ஒரே ஆள் நீங்க தான் அந்த இதுலயே ஊர்லயே. மியூட்லாம் பண்ணல, யாரையும் மியூட் பண்ணல, அவங்களே சொல்லிக்கிறாங்க. மியூட் பண்ணி இல்ல மியூட் பண்ணிருந்தா அப்ப நாங்களா பேசிட்டு தானே இருந்தோம். அப்புறம் எப்படி கேளுங்க? மியூட் பண்ணாருங்க. என்ன தெரியுமா, நீங்க மியூட் ஆன் பண்ணிட்டு பேசுனீங்க அவர் மியூட் போட்டதுக்கு அப்புறம். இல்லையே, யாரா ஆன் பண்ணிட்டு பேசுனீங்க? இல்ல ப்ரோ, மியூட் போட்டா மியூட்டட் பை ஹோஸ்ட்னு மெசேஜ் வருமே. சரி ஓகே. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, பாத்தீங்களா ப்ரோ, என் மேல பழிய போட்டு உங்களுக்கு ஈஸியா போச்சுல. இல்ல நிஜமாவே எனக்கு நான் மியூட் பண்ணல. நான் மியூட் ஆன் பண்ணிட்டு பேசினது மியூட் ஆச்சு. நீங்க தான் பண்ணிருக்கீங்க. பட் ஓகே விடுங்க. இப்ப நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. இப்ப நான் சொல்றேன் என்ன சொல்ல வந்தேன்னா, ரோஹிணி போக மாட்டேன் யூஸ்வலா நானு. ஆனா ஏன் போக மாட்டேன் அப்படின்னா, 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்பாங்க இந்த விஜய் படங்களுக்குலாம். அதனால போக மாட்டேன். இந்த படத்துக்கு 200 ரூபாய் யூஸ்வல் டிக்கெட் தானே, அதனால போறேன். 1. 2வது வேற எங்கேயும் 9 மணி ஷோ இல்ல. அப்புறம் இது நார்மல் ரேட்டு. பிளஸ் இன்னொன்னு, என் கூட வர்ற இருக்கும் எனக்கும் காமனா நடுவில் இருக்கிற தேட்டர் வந்து இதுதான். அதனால ஓகே. சரி, இந்த ஆபீசர் ஆன் டியூட்டி படம் இருக்குல்ல, அதை பார்த்ததுல இன்னைக்குதான் அந்த தகவல் தெரிஞ்சிச்சு. நான் படம் பார்க்கும்போது கவனிக்கல. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் சீன்ல ஒரு போலீஸ்கார் வராருல,
அவர் தான் படத்தோட என்ன டேரக்டரா. என்னடா சொல்ற? அவர் தான் படத்தோட டேரக்டரா. அவர் என்னன்னா நான் கதைக்கத்தை ஆரம்பிக்கிறதே அவர் தான். ஆனா இந்த அவரோட சிங்கிள் ஷாட்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே ஆமா அவர் தொங்குற மாதிரி வருவாரு. ஃபர்ஸ்ட் சீன் அவர் ஃபர்ஸ்ட் படம், அதுலயே அவர் இப்படி ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து கடைசியில அதுதான் வந்து மெயின் எல்லாத்துக்கும் ஆரம்ப கட்டங்கிற மாதிரி ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும். ஆனா அதுல நடிச்சிருக்கதே போலீஸ்கார், அந்த போலீஸ்கார் ரோல நடிச்சிருக்கதே அந்த படத்தோட டேரக்டர் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு புது தகவலா இருந்துச்சு. சேரப்போன்னு நினைச்சேன், ஸ்டார்டிங்ல மறந்துட்டேன். வேற லெவல் இன்ஃபர்மேஷன். சரி, ராபின்ஹுட் ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? ராபின்ஹுட் ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? ஓகேவா இருந்துச்சு ப்ரோ. ராபின்ஹுட் ட்ரைலர் நான் பார்க்கல. இந்த ட்ரைலர் மட்டும் தான் பார்த்தேன். இன்னைக்கு வந்து சூப்பரான ராபின்ஹுட் பயங்கரமான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். ஆமா, நிதின் படம். ராபின்ஹுட் வர 28 ஆதி ப்ரோ உங்களுக்கு அனுப்புறேன் ராபின்ஹுட் அனுப்புறேன் பாருங்க. இல்லங்க, யாருங்க நித்தனு? இல்ல ரெண்டு ராபின்ஹுட் இருக்கு. இல்ல சொல்லிடுறேன். இதை முக்கியமா சொல்லிடுறேன். 2 ராபின்ஹுட் இருக்கு. சுகுமார் ப்ரோ ஒரு ராபின்ஹுட் அனுப்புவார், அதையும் நீங்க பார்க்கணும். கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம், அதை பார்த்துருங்க. அடுத்தது இந்த ராபின்ஹுட் யாருன்னா டேவிட் வார்னர். முதல்ல இந்திய துறையில சினிமா துறையில வந்து நடிகரா அறிமுகமாகிற படம் தான் அந்த ராபின்ஹுட். வார்னரும் சேர்ந்து ஏதோ இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு போஸ்ட், இன்னைக்கு ஒரு மீம், இன்னைக்கு ஒரு இது வந்துருந்துச்சு, ஒரு போட்டோ ட்வீட். அதேதான். அதிதாஸ் சர்ப்ரைஸ்னு ஒரு சாங் இல்ல ஆதி ப்ரோ உங்க வாட்ஸ்அப் பாருங்க. ஒரு சாங் போயிட்டுருக்கல, பாத்துட்டீங்களா இல்லையா? ஆதி ப்ரோ உங்க வாட்ஸ்அப் பாருங்க ஃபர்ஸ்ட். ராஜமௌலியோட சை படம் இருக்குல்ல, அதோட ஹீரோட அத பாருங்க. அது நடுவுல வந்து அஜித் குமார் சொன்னார்ல, அது மாதிரி இருக்கையிலே இப்ப ரீசெண்டா ஃபேமஸ் ஆன அதிதாஸ் சர்ப்ரைஸ்னு ஒரு பாட்டு. இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல அவர் பேர் எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல. பட் அந்த சை ஹீரோ தான் வந்து இந்த அஞ்சலி கூட ஆடினாரு, அவர் தானே? விஷால் நீ கூட இன்பாக்ஸ் பாரு. ஏன் ப்ரோ எங்க இன்பாக்ஸ் ஏதாவது அனுப்ப மாட்டீங்களா? என்னன்னா ஒண்ணு வரல. இன்பாக்ஸ் போய் பாருப்பா. இவரு சும்மா ஒரு ராபின்ஹுட் அனுப்பிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து பார்க்க நம்ம இவர் மாதிரி எஸ் ஜே சூர்யா மாதிரி இருக்காப்ல. ஏங்க அவர் பட்டத்தை பாத்தீங்களா? அவர் டைட்டில் பாத்தீங்களா? அவர் தான் சுகுமார் ப்ரோவோட முதல் படத்தோட ஹீரோ. அவர் அன்னைக்கு சொன்னால நம்ம 4 நாளைக்கு முன்னாடி இவர்தான் நீங்க அன்னைக்கு சொன்ன வின்ஸ்டா விஜயா. ஓகே 4 நாள் முன்னாடி பேசுனீங்களே. எஸ், அவர்தான். அந்த அவருக்காக தான் சுகுமார் ப்ரோ ஸ்டோரி எழுதிட்டு இருக்காரு. அவரே ப்ரொடியூசர் படத்துக்கும். டோட்டலா சுகுமார் ப்ரோ அவர் டோட்டல் ப்ரொமோஷனும் வேற எடுத்திருக்காரு அவருக்காக. அதனால எல்லாத்துக்கும் அந்த போஸ்ட்லாம் அனுப்புறாரு. அது போக என்னன்னா அவருக்கு வந்து ஏவல் சாத்தான் ஒன்று வச்சிருக்காரு, குட்டி சாத்தான். அந்த குட்டி சாத்தான் மூலமா அவருக்கு பயங்கரமா ப்ரொமோட் பண்றது, அவர் வந்து பிஆர் ஒர்க் பூராமே சுகுமார் ப்ரோ. அதாவது சுகுமார் ப்ரோ யாருன்னா அந்த படத்துக்கு டைரக்டர் மட்டும் இல்ல, அவரோட ஹீரோக்கு மேனேஜரு, ரைட்டரு எல்லாமே இருக்கிறார். மற்றபடி படத்துல மற்ற எல்லா வேலையும் அந்த ப்ரொடியூசரே செஞ்சுக்குவார். எப்படின்னா ப்ரொடியூஸ் பண்றது, அப்புறமேட்டு வந்து அந்த படத்துக்கு வந்து எடிட்டிங் பண்றது, அந்த படத்தை வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுவார், சினிமாட்டோகிராஃபி தவிர. ப்ரோ வீரதுரை சோழனுக்கு உண்மையாலுமே எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா தான் இருக்கா நம்ம ஊர்ல? நீங்க ஒரு விஷயம் யோசிங்க ப்ரோ. யாராவது அந்த படம் யாரையா மியூட் பண்ணது? இப்ப சுகுமார் ப்ரோ தான். அவருக்கு வேற வேலையே கிடையாது. சொன்னா வந்து நானும் ராக்கெட் ராஜா ஒரு திருடனா பண்ணுவாரு. கேட்டா ஆக்சுவலா என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வீரதீர சோழன் படம் பத்தி நீங்க ப்ரொமோஷன்ஸ் எவ்வளவு நேரம் பண்றீங்க, எவ்வளவு தூரம் பண்றீங்கன்றது கூட முக்கியம் கிடையாது. என்ன பேசுறீங்கன்னு இருக்குல்ல, மேடையில ஏறுறாங்க அத்தனை பேருமே சொல்லி வச்ச மாதிரி படம் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. பின்ன புரியல, நாங்க பாத்துட்டு நான் வாயில டவலை கட்டிட்டு வெளியே போவோம், நாங்க எல்லாம் சொல்லதான் போறோம், நீங்க சொல்லுங்க படத்தை பத்தி எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு, இதெல்லாம் சூப்பரா இருக்கு, இது நீங்க எதிர்பார்க்கலாம், இது நீங்க எதிர்பார்க்க கூடாது, இந்த மாதிரி கதை, இந்த ஸ்லோ பேஸ் தான் ஒன்னு எதிர்பாருங்க, இப்படி ஏதாவது நீ செட் பண்ணணும்ல ஆடியன்ஸ். எதையுமே யாருமே செட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அதை அண்டர் பிளே பண்றாங்களா இல்ல பிடிக்கலன்றத ஓப்பனா சொல்றதுக்கு என்ன இந்த சந்தேகம் வரும்ல. அப்ப ஆடியன்ஸ் எப்படி புக் பண்ணுவாங்க? போறவங்க எல்லாம் போய் பாத்துட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுவோம் தான் நினைப்பாங்க. உங்க படத்து மேல உங்களுக்கு இல்லாத நம்பிக்கை ஆடியன்ஸ்க்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஒருவேளை படம் வந்து நல்லா வந்திருக்கு, நம்ம இப்போதைக்கு அண்டர் பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களே. அதைத்தாங்க சொல்றேன். அப்படின்னா அப்ப ஆப்வியஸா கம்மியா தானே இருக்கும். ஆடியன்ஸ் நம்ப மாட்டாங்க. நீங்க சொல்லணும்ல, நீங்களே உங்க படத்தை வச்சு சொல்ல மாட்டீங்க. அப்ப ஆடியன்ஸ் என்ன நம்பிக்கையில வருவான் படத்துக்கு? இன்னொன்னு, யாராவது ஒருத்தர் வந்து ப்ரொமோஷன் பண்றாங்களா பாருங்க. இன்னைக்கு வர பாத்தீங்களா, குக்கிங் புக்கிங்னு மதுரை முத்துமாரி பேசிட்டு இருக்காரு விக்ரமோட அக்கௌண்ட்ல இருந்து. போய் பேட்டி கொடுங்க, ஏதாவது பேசுங்க, ஏதாவது பண்ணுங்க. இனியா இந்த இது இல்ல, அந்த இதுல ரஜினி முருகன்ல
ஐயோ ஏதாவது பேசுங்கய்யா 3 பேரும் அப்படின்ற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. யாருமே பேச மாட்டாங்க. ஆதி ப்ரோ ஜிவியும் கூட எவ்வளவுதான் நம்ம உருண்டு பிறந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ப்ரோ ஒட்டும். இப்ப தங்கலான்கெல்லாம் அது வேற. எவ்வளவு இல்ல ப்ரொமோஷன் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, அது 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 இல்ல ஜிபி மேட்ரு. நீங்க என்ன எதிர்பார்த்து இதுக்குள்ள வரணும்னு ஆடியன்ஸை நீங்க செட் பண்ணணும். நீங்க ஹைப் பண்ண சொல்லலாம் உங்களை படத்தை. ஆனா உங்களுக்கு படம் ஸ்லோவா இருக்கும்னு தோணுதா, இது ஒரு ஸ்லோ பேஸ்டான படம், அதை நினைச்சு வாங்க அப்படின்னு நீங்க செட் பண்ணணும் ஆடியன்ஸை. நீங்க இப்ப இது வரைக்கும் என்ன மாதிரியான வைப் கொடுத்துருக்கீங்க, தில் தூள் அந்த அந்த விக்ரம் மாதிரியான ஒரு விக்ரம்னு கொடுத்துருக்கீங்க. ஆனா படம் ஆக்சுவலா சிங்கிள் ஷாட் நிறைய இருக்கிற ஒரு ஸ்லோ பேஸ் ஃபிலிம். நீங்க இது எல்லாத்தையும் சொல்லணும். நீங்க சொல்லாட்டி ஆடியன்ஸா உள்ள வந்து கண்டுபிடிச்சு அவனா இது பண்ண நினைச்சுங்க. நான் ஏதோ சாமி தரணி மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னானா யாருக்கு நட்டம்? முதல்ல இது ஒரு ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாவே ஆடியன்ஸ்க்கு தேவையான ஃபீடை நீங்க கொடுத்து அனுப்பணும் உள்ள. ஆனா அது விடாமுயற்சி ஒர்க் அவுட் ஆகல இல்லைங்க ப்ரோ. விடாமுயற்சி அப்படிதான் செட் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஏங்க படம் நல்லா இல்லைன்னா எப்படி யாருமே செட் ஆகுது. ஆனா எல்லாருக்கும் அட்லீஸ்ட் தெரியும் உள்ள போனா யாருமே வந்து நான் குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படம் எதிர்பார்த்தேன், விடாமுயற்சி அந்த மாதிரி இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? படம் நல்லா இல்லை நாங்க அது சொல்லதான் செய்வாங்க. ஆனா நான் இப்படி ஒண்ணு எதிர்பார்த்து போனேன்றது இந்த படத்துக்கு பெரிய ரிஸ்க். ஏன்னா எல்லாருமே தூள் மாதிரி ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணவே மாட்டாங்க. இதைத்தான் நான் 1 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். இவங்க எதிர்பார்த்து போறது ஒரு தூள், ஆனா இது தூள் சாமி கிடையாது. மலையாளம் ஃபிளேவர்ல இருக்கும். மலையாளம் கூட இல்லைங்க, இது ஒரு ஈரானியன் ஃபார்மேட்டுங்க, ஹையஸ்ட் மூவ். ஆனா அதை போய் வெளியே சொல்லவே மாட்டாங்க. நான் சொன்னேன்ல ஸ்பேஸ்ல 13 சீன் தான் இந்த படத்துல மொத்தமான்றது இருக்குல்ல. இத அருண் வந்து ஒரு 4-5-6 மாசம் முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. ஆனா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி யாருமே அதை போய் சொல்லவே மாட்டாங்க. இந்த படம் வந்து இத்தனை சீன் தான், வெளில போகும், அதோட இது இருக்கும், இப்படி இது வந்து ஒரு ஸ்லோ பர்னர், ஒரு நைட்ல நடக்கிற கதை. ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்க செட் பண்றதுனால என்ன ஆகும்னா, இவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அன்னைக்கு அவன் செஞ்ச சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்வாங்க படத்துல. ஆனா அந்த சம்பவத்தை காட்டவே மாட்டாங்க படத்துல. அப்போ ஆடியன்ஸ் கிட்ட இதை சொல்லி புரிய வைக்கணும். இது வந்து ஏன் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவன் என்ன சம்பவம் செஞ்சான்றது எட்டுல இருக்காது, அன்னைக்கு நைட் இருக்கும், அது மட்டும் தான் இருக்குன்றத அதுவும் யாரு சொல்லணும்? விக்ரம் போய் சொல்லணும். ஏன்னா யாரு சொன்னா ரீச் ஆகுமோ அவங்க போய் சொல்லணும். நான் சொல்றேன் சீரியஸா, நீங்க ஆடியோ லான்ச்ல இந்த மாதிரி பேசுறது இருக்குல்ல, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க படம் எப்படி இருக்குன்னு, பிடிச்சிருக்கான்னு. அதுவும் சினிமா பையன் வந்து ஜிவி பிரகாஷ் எல்லா பேட்டிலையும் சொல்ற மாதிரி எல்லா இதையும் பத்தியும் பேசுறாரு. பேர் என்ன, குட் பேட் அக்லி பத்தி பேசுறாரு, வேட்டுவம் பத்தி பேசுறாரு, எல்லாத்த பத்தியுமே அடுத்த ஒரு பண்ண போற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் பேசுறாரு. ஆனா இது பத்தி அதிகமா பேச மாட்டாரு. வீரதேசுரன் பத்தி. அதே மாதிரி மத்தவங்களுமே இந்த படத்தை பத்தி நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு ஜிவி பிரகாஷ் வந்து இவர் கேட்கிறாரு. அபிஷேக் ராஜா வந்து கேட்பாப்புல இந்த ஆடியோ லான்ச்ல, இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல, சரி தல அப்ப படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னாரு. அது நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்கன்னாரு. அததான் சொல்றேன், நீங்க இதை அண்டர் பிளே தான் பண்றீங்க. படம் எப்படி இருக்குன்னு கேட்டா எனக்கு நல்லா இருக்கு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னீங்கனாலே அது ஆடியன்ஸ்க்கு டப்புன்னு ஆஹா இது ஏதோ வெள்ளாபாய் எச்சரிக்கை மாதிரி இருக்கே அப்படின்றவாங்க. நீங்க என்ன சொல்லணும்னா படம் எப்படி இருக்குன்னு கேட்டா படம் நல்லா இருக்கு, இந்த விஷயங்கள் தான் இந்த படத்துல நாங்க ஹைலைட் பண்ணிருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் படத்துல பயங்கரமா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறோம், இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி நீங்க என்ன இருக்கோ என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்லணும். ஆப்வியஸ்லி உங்க படத்தை நீங்க கேட்டா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க, அது மட்டும் போதுமா ஒரு படத்தை சொல்றதுக்கு? அதுக்கு எதுக்கு விழா எடுத்து போறீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க. அப்ப எதிரில் இருக்கிறவன நாசமா போயிட்டேன், விளங்காம இருக்கேன், நாளை காலம் சாலான் இருக்கேன்னு நான் சொல்லுவான். நீ யார்ட்டையாவது எப்படி இருக்கேன்னு கேட்டா அவன் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவான். அது அந்த மாதிரி ஒரு பதில். அதை சொல்றதுக்கு எதுக்கு மேடை போட்டு போய் பேசுனீங்க? இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ புக்கிங்ஸ்ல அதை ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேன். என்னன்னா எண்ட் ஆஃப் த டே படம் நல்லா இருந்துச்சுன்னா அது பிக்கப் ஆயிரும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம். ஆனா இப்ப ஏன் ஹைப் இல்லைன்னா அதுக்கு ஃபுல் காரணம் டீம் தான். அது அவங்க தெரிஞ்சே செய்யறாங்கன்னா, அதாவது படம் நல்லா இருக்கு வெளியே வரட்டும், அது வந்ததுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்ல நல்லா பரவட்டும், நம்ம இதுக்கு மார்க்கெட்டிங் பெருசா இது பண்ண வேணாம்னு அவங்க தெரிஞ்சே செய்யறாங்கன்னா ஓகே. இல்ல இப்ப அதுனா கோப்ராக்லாம் ரொம்ப ஹைப் ஆச்சுல, அதனாலயே இதாவது பண்றாங்களா? அதான்ப்பா சொல்றேன், மியூட் போட்டாரு. ஆடி அது பண்றதா இருந்தா பண்ணலாம். விஷால் ப்ரோ இல்ல விஷால் ப்ரோ, முன்னாடி வந்து உங்களுக்கு எப்படி வந்து அந்த சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பிட் அப்படிங்கிற வேர்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, அது மாதிரி நம்ம இதுல வந்து எனக்கு வந்து ஒவ்வாமை உள்ள ஒரு சில வேர்ட்ஸ் இப்ப இருக்குன்னா அதை வந்து கோபுரம் நீங்க ஞாபகப்படுத்தக்கூடாது. அப்ப திரும்ப மத்த நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து திரும்ப ஞாபகம் வந்து நான் கூட ரொம்ப பயந்துட்டேன், ஐயோ வேற ஏதாவது தப்பா பேசிட்டோம்னு. ஓகே ஓகே சரி, தப்புதான், இதுவும் தப்புதான். ஓகே இல்ல ஞாபகப்படுத்தக்கூடாது ஃபேன்ஸுக்கு, அது ரிசர்வர்ஸுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டீங்கன்னா திரும்ப போட்டு நடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அதிரா சாங்கலா பிஃபோர் ரிலீஸ் அப்படி கேட்டிருந்தேன், அதுக்கப்புறம் அதை கேட்கவே தோணல. இல்ல இப்பயும் கேட்டுட்டு இருக்கேன், இன்னமும் எனக்கு படத்து மேல எப்படி வந்து நான் வந்து ஏன் அந்த படத்துக்கு அவ்வளவு நம்பினேன். அஜய் ஞானமுத்துவே நம்பி இருப்பாரான்னு தெரியல, அந்த அளவுக்கு முரட்டுத்தனமா நம்பினேன்.
வேற மாதிரி நம்ம விக்ரமுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பேக் கொடுக்க போகுது அப்படின்னு ரொம்ப மொட்டத்தனமா நம்பினேன். எப்படியோ இந்த நம்புறது படம் மட்டும் இல்லாம ஓடுனா சரிங்க, பாவங்க அந்த மனுஷன் போற உழைப்புக்கு. பிரகாஷ் இல்ல அண்ணா, சரி பிரகாஷ், இப்போ இந்த படத்தை எப்படி 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 எதிர்பார்க்குறீங்க வீரதீர சூரன்? இல்ல இந்த படத்தையும் ரொம்ப எதிர்பார்க்கறேன். நான் வந்து இந்த தேட்டருக்காகவே எதிர்பார்க்கறேன் முதல்ல. அடுத்தது வந்து காம்போ இருக்குல்ல, எனக்கு வந்து சுராஜ் ரொம்ப பிடிக்கும் மலையாளத்துல. அவரை கூட்டு வந்திருக்காங்க. தமிழ்ல வந்து எஜே சூர்யா நல்லா பர்ஃபார்மர், விக்ரம் ஒரு பயங்கர பர்ஃபார்மர், ஒரு 3 பர்ஃபார்மரும் சேர்ந்துருக்காங்க. நிறைய சிங்கிள் ஸ்டார்ஸ் இருக்குங்கிறாங்க. டேரக்டர் போன அவரோட ஒரு படம் தான் எனக்கு செட் ஆகல, சிந்துபாத் படம் தான். மற்றபடி எனக்கு பண்ணையார் பத்மினி பிடிக்கும், சேதுபதி ரொம்ப பிடிக்கும், கடைசியா சித்தா ரொம்ப பிடிக்கும். சித்தா வந்து ஒரு முக்கியமான விஷயத்த கரெக்டா ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே பிடிக்கும். அதனால இந்த படத்து மேல நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வந்து இந்த கோபரா படத்துக்கு பண்ண மாதிரி எதுவுமே பண்ணிட வேணாம். அந்த படத்துக்கு நம்ம எதுவுமே பேசல, அது ரிசல்ட் மட்டும் பாத்துக்கலாம்னு. ஆனா என்னன்னா இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே நல்ல ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு. அப்படி இருந்துமே ஏன் இந்த படத்தை ஹைப் கிரியேட் ஆக மாட்டுது அப்படிங்கறத எனக்கு புரியல. ஏன்னா புக்கிங் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். இன்னைக்கு காலையிலலாம் நேற்று ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று முந்தானத்தை புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஷோ கூட கம்ப்ளீட் ஃபுல்லுங்கிறத தாண்டி அந்த ஒரு மினிமம் ஃபுல்லுன்னு ஒன்று இருக்கும்ல, மினிமம் டிக்கெட் புக்கிங்னு, அது கூட ஆகல. நான் என்ன பார்த்தேன்னா ஒரு அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸ்கிரீன்ஷாட் இல்ல இந்த பார்த்தேன். சிவப்பு கலர் ஐகானே வரல. அது இல்ல நான் உண்மைதான் ஸ்கிரீன்ஷாட் பிரகாஷ். இல்ல பார்த்தேன். நான் ராக்கி என்ன சினிமாஸ்ல நினைக்கிறேன்னா இந்த எம்புரான் வர்றதுனால இந்த மாதிரி ஆகுதா இல்ல நார்மலா? அது எனக்கு அது ஒரு இதா தோணுது ஆக்சுவலா. அது அந்த கொடுமையை இன்னைக்கு செக் பண்ணிடலாம்னு பார்த்தா இன்னைக்கு எம்பரான் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல ஒவ்வொரு டிக்கெட் 2 டிக்கெட் மட்டும் தான் புக் ஆயிருக்காது. அதுக்கு இல்ல மேல நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பார்த்தேன். ராக்கி மெயின் ஸ்கிரீன்ல வந்து இத இத போட்டுட்டு எம்பரானை போட்டு மினி ஸ்கிரீன்ல வந்து வீரதீரேஸ்வரன் போட்ட மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கா மோசமா இருக்குன்னு நான் யோசிச்சேன். இல்ல புக்கிங் அப்படி போயிருக்கும் போல இருக்கு. அது என்ன ஒன்றும் புரியல. அதனாலதான் இப்ப ஆதி சொன்னார்ல ஒரே வருஷம் 9 மணி ஷோ ரோஹிணில இருந்துச்சுன்னு. ஏன்னா அப்போ வந்து குரோம்பேட் வெற்றிலையும் இன்னொரு தேட்டர்லையும் போட்டிருப்பாங்க போல இருக்கு. நீங்க சொன்ன தேட்டர்லாம் ராக்கிலையும் போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஆனா அட்வான்ஸ் புக்கிங் ஆகாதனால டக்குனு இதுக்கு போட்டாங்க. இது நல்ல ஹைப் இருக்கு, சென்னையில டிக்கெட் இங்க வந்து ஒரு ஷோ தான் சீக்கிரம் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லப் ஆகும் நினைச்சு போட்டுக்கிட்டாங்க. 2 ஷோ கூட கொடுக்கல இங்க. யார் யாரெல்லாம் லூசிஃபர் 1 ரீவாட்ச் பண்ணுவீங்க? அதான் என்னன்னு தெரியல. ஆஃப்டர் ரிவ்யூஸ் எல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் டோட்டலா மாறும். ஏன்னா இந்த படத்துக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு நமக்கு பர்சனலா. பாப்போம். எல்லாமே விக்ரம்க்கு இந்த படத்துல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறோம். பாப்போம். யார் யாரெல்லாம் லூசிஃபர் 1 ரீவாட்ச் பண்ணுவீங்க? சரி, நம்ம இவ்வளவு பேர் பேசுற எதுவுமே பரணிக்கு கேட்கலையா? அதனால வேற ஏதாவது டாபிக் இருந்தா பாப்போம், இல்லைன்னா சீக்கிரம் முடிச்சிருவோம். பரணி உங்களுக்கு வேணா இந்த கோவஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ற, திரும்ப ஜாயின் பண்ணி பாக்குறீங்களா? பிரகாஷ் சிக்கந்தர் சிக்கந்தர் ட்ரெய்லர் எப்படி இருக்கு? யாருக்குமே பிடிக்கல. ஏன் எனக்கு விஷால் பேசுறது கேட்கவே மாட்டேங்குது? விஷால் பேசுறதும் பிரகாஷ் பேசுறதும் கேட்கல எனக்கு. அவர் பேசவே, அவங்க 2 பேருமே பேசல. ஏன்னா விஷால் பேசவே இல்ல. அவன் பேசினா அவன் சென்னையில இருந்து பேசினாலே இங்க கேட்கும். கேக்குதுடா. ஒரு நிமிஷம். ராகுல் முருகேஷ் ப்ரோ, நீங்க ஒய் வால்ட்னு ஒரு ஐடி வச்சியா? அது நீங்களா? போன வாரம் ஒய் வால்ட்னு ஒரு ஐடி கண்டிப்பா இங்க வந்தாரு. இவர்தான். நான் இல்லைங்க. எனக்கு ஏங்க உங்க வாய்ஸ் மாதிரி தாங்க இருக்கு அது. நான் இல்ல. சூப்பர் தலைவா. ஓகே ஓகே. சரி யார் யாரெல்லாம் லூசிஃபர் 1 ரீவாட்ச் சொல்லுங்க தலைவா. ரீவாட்ச் நான் இன்னைக்கு தான் அந்த படத்தையே ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தேன். சூப்பர். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா இல்ல வீரதீரேஸ்வரன் படத்தை பத்தி கேட்க வேண்டிய ஆள் வந்து சுகுமார் ப்ரோ தான். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த படத்தை பத்தி சூப்பரா சொல்லுவார். சுகுமார் ப்ரோ, இப்ப நான் பேசுறது கேக்குது இல்ல? ஆக்சுவலா நான் பேசுறது அவர் கேட்கல. நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சுகுமார் ப்ரோ கேக்குதா? சூப்பர்ண்ணே. விஷால் ப்ரோ நீங்க பேசுறது கேட்கலன்ட்டாரு. நீங்க பேசுறது நான் பேசுறது தானே கேட்கல. அப்படி நீங்க கேட்டு வேற யாராவது கேளுங்க. சுமார் நான் பேசுறது கேக்குதா? அவரு ரொம்ப எல்லாரும் இதே மாதிரி கேட்டு மியூட் போட்டு விட ஆரம்பிச்சாரு. அப்படின்னா யார் போறதும் கேட்காது. கேக்குது. கேட்டா ஏங்க மியூட் போடுறீங்க? எனக்கு புரியலையேங்க. ப்ரோ நான் போடல ப்ரோ, நிஜமாவே அது பக் போல. அது எப்படி யூ ஹேவ் பீன் மியூட்டட்னு வருது. அதுதான் சொல்றேன், நான் பேசினாலே மியூட் ஆயிடுது. பக் மக்குன்னு கேட்டு. ஆதி நான் விட்ட வீரதீரேஸ்வரன் பத்தி சொல்லுங்க. சுகுமார் வீரதீரேஸ்வரன் பத்தி ஏதாவது சொல்லுவீங்களா? பிரகாஷ் ப்ரோ கேக்குறாரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஏன் பாத்துட்டாரா இல்லையா?
பாத்துட்டாராவா கேட்டுட்டாரா இல்ல இல்லையா இல்ல அவரு இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் வீர தீர சூரன் வந்து சுகுமார் ப்ரோ கேட்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா நான் பேசுறது அவர் கேட்கலங்கறனால அந்த காரணம் அவருக்கு மீன் புரியுதா இல்லையான்னு தெரியல. படத்தை பார்த்துட்டாரு. அட இல்லைங்க, நான் அவர் சொன்னாதான் நல்லா இருக்கும். அவருக்கு காரணம் இருக்கு. சரி ரைட்டு விட்டு அவர் நம்ம பேசுறது கேட்கல. நாளைக்கு நம்ம கேட்போம், அதை கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு வந்து திங்கக்கிழமையில இருந்து அவர் கேட்கணும் தெளிவா. அப்ப கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வேற மத்த டாபிக் போவோம். பிரகாஷ் அதான் லூசிஃபர் 1 திருப்பி ரீவாட்ச் பண்ணுவீங்களா எப்படி? ஆக்சுவலி இல்ல, சீரிஸாவே நேற்று டவுன்லோட் பண்ணிட்டேன். ஒரு நல்ல குவாலிட்டியில டவுன்லோட் பண்ணிருக்கேன். எனக்கு கேட்கற இந்த படம் பார்த்துட்டு நிறைய தடவை எனக்கு என்ன படம் எந்த படம் பார்த்தாலும் மறக்காது. ஆனாலும் எப்படின்னா ஒரு ரீவாட்ச் பண்ணணும்னு தோணுச்சு. நேற்று ஃபுல் ஹெச்டில ஒரு நல்ல குவாலிட்டியில நல்ல நிறைய ஒரு வேல்யூல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நானும் பாதி படம் பார்த்திருக்கேன். பாதி படம் நானும் பார்த்திருக்கேன். சரி நீங்க சொல்லுங்களேன். இல்ல நீங்க சொல்லுங்க, மத்தவங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களேன். வீரதீரசூரன் ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா? நான் என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப யாராவது ஒருத்தர் நீங்க எதிர்பார்க்க வீரதீரசூரன் தான் ப்ரோ, விக்ரம்காக. அதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அதை போட்டீங்கன்னா வீரதீரசூரனே பாருங்க. இல்ல எனக்கும் வீரதீரசூரன் தான், விக்ரமுக்காக கிடையாது, அந்த டைரக்டருக்காக. பொய் சொல்றாரு இவரை நம்பாதீங்க. இல்ல இருங்க. சித்தா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வருஷத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சித்தா. உண்மையா சொல்றேன், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலயே எனக்கு அவரோட அடுத்த படம் யார் கூட பண்ணியிருந்தாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன். ஏன்னா அந்த படம் எனக்கு ரொம்ப எமோஷனலா ரொம்ப நல்லா இருந்துச்சு படமாவே. சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்ல விஷால் ப்ரோ, எனக்கு சித்தா பார்த்துட்டு அதுல ஒரு மெசேஜ் இருக்கிறத தாண்டி படமாவே ஒரு எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாரு. ரொம்ப லோவாலாம் இல்ல. சில படங்கள் பாத்தீங்கன்னா அந்த பொம்மை நாயகி எடுத்துக்கோங்களேன், அந்த படம் ஒரு வந்து ரொம்ப டிராமாவா போகும். பட் படம் பொம்மை நாயகி நல்ல படம். பட் சித்தால இருந்தது என்னன்னா விறுவிறுப்பு இருந்துச்சு, விறுவிறுப்பாவும் இருந்துச்சு. அதே சமயம் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா கேட்கல. ரொம்ப சந்தோஷம். கனி ப்ரோ எனக்கு இல்ல இன்னொருத்தர் பேசிட்டு இருந்தாரு. எனக்கு சித்தாவோட பொம்மை நாயகி ஒர்க் அவுட் ஆச்சு எமோஷனலா. எனக்கு அததான் சொல்றேன், எமோஷனலா ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஆனா படமா சித்தால ஒரு எங்கேஜிங் ஃபேக்டர் இருந்துச்சு, அது பொம்மை நாயகில எனக்கு இல்ல. சரி ரைட்டு. நான் எதுக்கு அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, வீரதீரசூரனா இல்ல லூசிஃபரானு, ஏன்னா எனக்கு பக்கத்துல மெகாஸ்டார் இருக்கு, அங்க தூக்கி லூசிஃபரை போட்டான், அதனால கேட்டேன். மற்றபடி ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து நான் கொஞ்சம் அலையணுமேனு யோசிச்சேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலைஞ்சி சோனால காலையில வந்து வீரதீரசூரனே பாருங்க. ஆமா, நீங்க காலைல 9 மணி ஷோவே பார்த்துட்டு நமக்கு 9 மணி ஷோ கிடையாது. நமக்கு வந்து 11 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ. எந்த படமா இருந்தாலும் 11 மணிக்கு வீரதீரசூரன் பார்த்துட்டு 2:30 மணிக்கு லூசிஃபர் பார்த்துட்டு பேக் டு பேக் அன்னைக்கு பார்த்துட்டு ரிவ்யூ போட்டலாம். சரி, நிறைய பேருக்கு நம்ம நிறைய பேர் பேசுறது கேட்கல. பரணிக்கும் கேட்கல, இப்போ ஆதிக்கும் கேட்கல. அதனால வந்து படத்தை இன்னைக்கு ஸ்பேஸை முடிச்சிடலாமா? இன்னைக்கு ஸ்பேஸை முடிச்சிடலாமா? எனக்கும் மேட்ச் ஆரம்பிக்கும் போது நான் அப்படியே போய் விளையாட போறேன். எல்லாரும் ஜாலியா போயிட்டு. இல்லடா, எனக்கு எல்லாரும் பேசுறதுமே கேக்குது, வெறும் இவர் கனி பேசுறது மட்டும் தான் கேட்கல. ஆக்சுவலி கனி பேசுறத கேட்கலன்றதால இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் மக்களே. சொல்லலையே. எல்லாரும் போய் இல்ல யாரோ மியூட் பண்ணிட்டாரு. வழக்கம் போல சுகுமார் தான். கனியோட பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, அவரை பேச கேட்கலன்னு சொன்னது. அதுக்கப்புறம் கனிமா பாட்டு போய் கேட்டு எல்லாரும் வைப் பண்ணிட்டு போய் தூங்குங்க. டாடா. பிரகாஷ் ப்ரோ, ஆக்சுவலா பஞ்சாயத்து இதனாலதான் வந்துச்சு, உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். அப்படியா? இல்ல, ஆனா முரட்டு வைபுங்க. எனக்கு 3 நாளா அந்த பாட்டு தான் ரிப்பீட்ல போய்கிட்டு இருக்கு லூப்ல. எனக்கு சிரிப்பு வருது. ஏன்டா பிரகாஷ் ப்ரோ, இனிமே கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதெல்லாம் பரணி பஞ்சாயத்தா? இனிமே வாழ்க்கையில கனிமா பாட்டிக்கு இருக்கும் போது பரணி பஞ்சாயத்தா? புரிஞ்சு. ஓகே. எனக்கு வந்து நேத்து வந்து நான் வந்து எப்படின்னா காலையில வந்து ஓஜி கேங்ஸ்டர் அந்த ஓஜி சம்பவம் பாட்டு, இந்த பக்கம் அடுத்தது வந்து ரிப்பீட்ல வந்து கனிமா சாங் மாறி வருது. எப்படின்னா அந்த வசூல்ராஜ் MBBSல ஒரு மீம் வரும்ல, அப்படியே ரவுடித்தனமா கமல் கத்தி சுத்திட்டே வரும். அப்படியே திடீர்னு அந்த நர்ஸையை யாரையா பார்த்தோன்னே அப்படியே ரொமான்டிக் மூடுக்கு மாதிரி வருது. அது மாதிரி சூப்பர் வைப், ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இந்த ஓஜி சம்பவம் பாட்டு எல்லாம் வைப்பு கொடுக்குது. அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா பூஜா கிட்ட பார்த்தோன்னே மைண்ட் இப்படி போயிருது. அட என்னடா மாறி எனக்கு அதான் சொல்றேன், ரெண்டுமே எனக்கு முரட்டு வைப்பு. ஒண்ணு வந்து ஃபுல் வைப்ல நினைக்கிற மாதிரி இல்லடா நீங்க என்ன அந்த மைண்ட்லயே போறீங்க. நான் வந்து பூஜா கிட்ட வந்து பார்த்தா அந்த பாட்டு
எனக்கு அந்த இல்ல இந்த ஆக்சுவலா என்ன தெரியுமா ஸ்டார்டிங்ல ஒரு இந்த அவங்க இல்ல இந்த ஸ்டார்டிங் ஒரு ஹம்மிங் வரும்ல, இல்ல ஆமா இல்ல ஸ்டார்டிங் ஒரு ஹம்மிங் வரும்ல, கிட்டத்தட்ட அது 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 கேட்டோடனே வைப்பாரு. சீரியஸா சொல்றேன், எனக்கு வந்து அது வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்ச உடனே ஒரு ஒரு இந்த எனக்கு வந்து 80s வந்து 80s 90sல இளையராஜா சாங்ஸ்லாம் இருக்கும். அது அவர் இந்த இளையராஜா பெப்பி சாங்ஸ் இல்லங்க, போடும்போதெல்லாம் ஒரு மியூசிக் ஒன்று எஸ் ஆரம்பிப்பாரு. ஏ ராஜ்குமாருங்க. இல்ல இல்ல எனக்கு ஐயோ எனக்கு எனக்கு பரணி வந்து இதெல்லாம் அந்த கேட்கணுமே. இளையராஜா சாங்ஸ்லயே ஒரு இல்ல எதுக்குன்னு சொல்றேன் கேளுங்களேன். இளையராஜா வந்து மியூசிக் போடும்போது ஒரு சாங் ஆரம்பிக்க முன்னாடியே ஒரு ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு மியூசிக் கொடுத்துட்டு தான் ஆரம்பிப்பாரு. ஒவ்வொன்றுக்கும் அது மாதிரி ஒரு 10 செகண்ட் 30 செகண்ட் ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த லிரிக்ஸ்குள்ளேயே போகும். அது என்னன்னா வைப் செட் பண்றதுக்காக இருக்கும். பல பாடல்கள் அப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு அப்படிதான் பாட்டு பாக்குறப்பே அந்த இதுலயே எனக்கு இதாயிடும். அடுத்து என்னன்னா பாட்டு வந்து பினிஷிங்ல அந்த பூஜா ஸ்டெப்ஸ், அந்த காஸ்டியூமு, அந்த ஸ்டெப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைண்டே டோட்டலா மாத்தி விட்டு அடுத்த பாட்டு திரும்ப இந்த ரிப்பீட்ல வரும். திரும்ப அது அப்படியே மாறி ரொம்ப மாறி அழகா மாறி மாறி இருந்தாங்க நேற்று ஆக்சுவலி. ஃபுல்லா இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று ஃபுல்லா கிட்டத்தட்ட அந்த ஸ்டெப்பை போட்டும் பிரகாஷ் பார்த்து ப்ரோ, வச்சுங்க, அது வேற அது விஷயம். அப்படி விடுங்க. வாங்க அந்த சரி, வைக்கிறீங்க, ஸ்டெப்பை அப்படி போட்டு கேட்க. அதுக்கப்புறம் பரணி ஏதாவது அதை பத்தி மாத்தி ஏதாவது சொன்னாரா? ஆக்சுவலா ஏன்னா பாட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கேட்கும்போது பாட்டோட இவர் பிரகாஷ் சொல்ற மாதிரி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல இருந்தே அது வைப் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த அந்த மியூசிக் இருக்குல்ல, அது ஒரு எஸ் ஏ ராஜ்குமாரோட கான்ஸ்டன்டான அவர் எல்லா படத்துலயும் அதை யூஸ் பண்ணுவாரு. சூரிய வம்சத்துல யூஸ் பண்ணிருப்பாரு, அந்த அடர்ந்த ஆழ்வா தொண்டுக்கு முன்னாடி எல்லாத்துலயுமே அந்த அந்த அதை அவர் யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அது வந்து ஒரு தேவா, எஸ் ஏ ராஜ்குமார் அவங்க எல்லாம் யூஸ் பண்ண அந்த ட்ரம்பெட், எனக்கு அந்த ட்ரம்பெட் சவுண்ட் கேட்டோடனே செமையா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அந்த இதுவுமே சூப்பரா இருந்துச்சு. சூர்யா வந்து ஆக்சுவலா கிரேஸ்ஃபுல்லா ஆடக்கூடிய ஆளு, ஆனா வாண்டடா ஆட தெரியாத ஒரு மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து பார்த்து ஆடுறது, ஒரு மாதிரி பேந்த முழிச்சிட்டே ஆடுறதுன்றது இருக்குல்ல, அது சூப்பரா இருந்துச்சு. எனக்கு செம்மையா நடிச்சிருந்தாப்புல அதுல. அப்புறம் பூஜா ஹெக்டே வந்து பயங்கர கிரேஸ்ஃபுல்லா ஆடிட்டாங்க அந்த இதெல்லாம், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து ஷோ ஸ்டீலர் வந்து சனா தான் பிச்சு டாப்புல அட்டகாசம் பண்ணிட்டாப்புல. ஆதி ப்ரோ, ஆஹ் இதெல்லாம் தமிழ்காரன் காதல் வர மாதிரி சொல்லுங்க. ஆனா விடுங்க, ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு பிடிக்காது. அவர் காதுல விழுலையே, அவர் தான் இல்ல இல்ல அவருக்கு இன்னைக்கு ஒண்ணுமே அதுதான் நான் கேட்கலங்கிறாரு. சொல்ல இல்லங்க வரேன். பரணி எது பரவாயில்ல, கேக்குதா? அவருக்கு பிடிக்கட்டும் பிடிக்காம போட்டு அதை பத்தி அது அவரோட கருத்து. எனக்கு வந்து நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு என்ன லாஸ்ட்ல பூஜா டான்ஸ் நாங்கல்ல, எனக்கு லாஸ்ட்ல கூட பூஜா பூஜா அதாவது பூஜா ஆடும்போது நம்மளால சூர்யாவை பார்க்க முடியாது, ஆனா சனா ஆடும்போது நம்மளால பூஜாவே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஆளு அண்ணா என்னென்ன புதுசு பிச்சு புதுசா டாப்புல. சொல்ற அண்ணன். எனக்கு சனா இல்ல பிச்சு இல்ல டாப்புல இல்ல இல்ல மொரட்டு வைப்பு. எனக்கு வந்து இந்த பாட்டுல பூஜா ஆக்டே தவிர வேற நல்லா யாருமே இருக்கு பார்க்க டிபேட், தோணலன்னு டிபேட் நல்லா வச்சுக்கோங்களேன். இருக்கு. அப்படியே அந்த பேசுங்க, அளவுக்கு 2 பேரும் பேசுங்க. சனாவை பயங்கரமா வந்து பாக்குறவங்களுக்கு சனாவை தோணும், இல்ல இல்ல பூஜாவை மட்டுமே பாக்குறவங்களுக்கு இல்ல பூஜா தான் எனக்கு இல்ல தோணும். இல்ல ஸோ ஆக்சுவலா சொல்றேன், கடைசியா எங்கெல்லாம் பூஜா இல்லாம சனா மட்டும் காமிக்கிறாங்களோ அப்பதான் சனா நல்லா ஆடுற பரவாயில்லையே, சனா பரவாயில்ல வைபா தான் ஆடுறாரு அது அப்படிங்கிற மாதிரி சரி. தான் இருந்துச்சு. தவிர பக்கத்துல சூர்யா, நான் சொல்றேன் இந்த பாட்டுல சூர்யாவே பார்க்க விடலைங்க. எனக்கு இது சீரியஸாவே சொல்றேன், பூஜா வந்து சூர்யாவே பார்க்க விடல. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா சூர்யாவை நமக்கு பிடிக்கும், சூர்யா எப்பவுமே ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இதுல தடவை பார்த்து முடிச்சா கூட தடவை பார்த்தேன், அது வேணா தடவை பார்க்கும்போது சூர்யாவை பார்த்தேன் அந்த பாட்டை. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க போக்கஸ் பூராமே பூஜா ஆக்டர் மேல தான் இருந்துச்சு. ப்ரோ பயங்கரமா அந்த கிரேஸ்னஸ் இருக்குல்ல, அந்த எஃபோர்ட்லெஸ் சொல்லுவோம். இல்ல அதாவது டான்ஸ் ஆக டான்ஸ் எல்லாம் கிடையாது, இல்ல ஆனா அந்த இல்ல எஃபோர்ட்லெஸ் ஆடுறது இருக்குல்ல அதுதான். இல்ல நண்பா, சூர்யா சார் கஷ்டப்பட்டு ஆடினதெல்லாம் வீணா போச்சே. ஓகே, இப்பதான் வாய்ஸ் வந்திருக்கு, வாய்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகே டன். ட்ரைலர் யாருக்கு பரணி பேசுறது கேக்குதா? ஹலோ இல்ல தோழர் ப்ரோ, குட்டி நீங்க ஆதி பிரச்சனை ப்ரோ கீழே யாரு பேசுறது கீழே கேக்குதா போயிட்டு எனக்கு? கூட வாங்க. சரி ஓகே, நான் போய் விளையாட போறேன். டாடா. சூப்பர் ப்ரோ, ஒரு செஞ்சுரி போட்டு வாங்க. சிக்கந்தர் ட்ரைலர் எப்படி கேட்கலையே அவர். அவர் போயிட்டாரு, பிரகாஷ் அண்ணே, உங்ககிட்ட போயிட்டாருங்கிற மாதிரி. சிக்கந்தர் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அட அது தமிழன் ப்ரோ சொல்லணும், எனக்கு அது சொன்னா நல்லா இருக்கும். தமிழன் ப்ரோ நீங்க சொல்லுங்க, சிக்கந்தர் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? ப்ரோ ஏன் ப்ரோ, அது எத்தனை தடவை பார்த்தாலும் அது ஒரே ஒண்ணுதான். இல்ல இப்போ சிக்கந்தர் ஒரு வார்த்தை சர்க்கார். சொன்னீங்களே ப்ரோ, தமிழன் ப்ரோ இப்போ கடமைக்கு எடுத்து வச்சிருக்காங்க, அந்த மாதிரிதான் இருக்குதா? கடமைக்கு இல்ல ப்ரோ, இப்போ அப்போ ஏஆர் முருகதாஸ் வந்து யாரோட கெரியரையே முடிக்க போயிருக்காரு அப்படின்னாங்க. கடைசியில ஆமா பார்த்தா அது ஆமா ஆமா, ஏஆர் முருகதாஸ் கெரியர் ஏர் தான் ப்ரோ முடிக்க தெரியுது. போயிருக்காரு. ஒண்ணு இல்ல ப்ரோ ப்ரோ, அது ப்ரோ வந்து சர்க்கார் நான் மியூசிக் தான் ப்ரோ. தமிழன் மாதிரி நான் சொல்றேன் பாருங்க, இதுல இருக்கிற லேயர் எல்லாம் உங்களுக்கு புரியல ப்ரோ. ஹிட் அண்ட் லேயர்ஸ்ல தெரியல. இல்ல எனக்கு எப்படின்னா ட்ரெய்லர் பாக்குறப்போ ஒன்னே ஒண்ணு தோணுச்சு, பிரகாஷ் ப்ரோ சத்யராஜ் சொல்லுவார் அடிக்கடி, நடிச்சிருக்காருன்னு தோணு இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து 2 படம் பண்ணா ஒரே நேரத்துல அந்த படம் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே தேர்னது இல்லை அப்படின்னு ஆனா சொல்லிட்டு. சல்மான் கான் கூட ஸோ அது படம் இப்பவும் ஒரு வாட்டி கரெக்டா ப்ரூவ் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ. ப்ரோ. நண்பா நீ எல்லாம் ஓகே நண்பா, நீ எல்லாம் ஓகே, ஆனா நீ வந்து ஹிந்தியில போய் ஒரு படம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. தமிழ் டைரக்டர் ஒருத்தர் ஹிந்தியில போறாருனால
அவர் வந்து நீ பாத்தீங்கன்னா உழைச்சிருக்காரு நண்பா. உழைக்காம நீ போக முடியுமா? சாதாரணமா அந்த மனுஷன் போகலையே. சாதாரணமா அந்த மனுஷன் போனாரா சொல்லு? கோபிநாத் கிட்ட TV50ல போய் இன்டர்வியூ கொடுத்த மனுஷன் இன்னைக்கு ஹிந்தியில போய் படம் பண்றாருன்னா சும்மாவா சொல்லு? இத போய் நான் மிஸ் அதுக்காகவே நீ பண்ணிட்டேங்க. வந்து சூப்பர் தலைவா, பேசு தலைவா. இல்ல அதுதான் நண்பா. அட்லீஸ்ட் வந்து என்ன பிரசாந்த் ப்ரோ சொன்னது டைலாக் தானே இதெல்லாமே. பிரசாந்த் அண்ணா அது சொல்லல அப்படியே ப்ரோ. அதை விடுங்க, பிரபுதேவான்னு ஒருத்தர் பாலிவுட்ல போய் கலக்கிட்டு இருக்காரு டைரக்ஷன்ல. நண்பா அதெல்லாம் ஓகே நண்பா, அது போக்கிரி ரீமேக்கு. சரியா, அது வேற, அது விஷயமே வேற. நீ அது நீ அப்படியே டோட்டலா விட்டுறணும். ஏஆர் முருதாஸ்ங்கிறது யாரு? தமிழ நண்பா. ஒரு தமிழ்ல இருந்து போயிருக்கான். பொன்னியின் செல்வன் கதை கேட்டு வளர்ந்தவன் நண்பா அவன். வேல்பாரிய வந்து தினமும் 2 தடவை சாப்பாடு மாதிரி படிச்சு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டான் நண்பா. நீ அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு மனுஷன் போய் சல்மான் கான் சாதாரண இதா மனுஷன் வந்து 2 படம் வருஷத்துக்கு 2 படம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் முடிஞ்சிடும். ஆனா அப்படி பண்ண மாட்டாரு. வந்தா ரம்ஜானுக்கு தான் வருவாரு அவரு. அப்படிப்பட்ட மனுஷன் நண்பா. ஆக்சுவலா ரோபோ கேரக்டர்ல இவரதான் நடிக்க வச்சிருக்கணும். பொட்டன்சியல் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல நண்பா, நீ அப்படி நடிச்சிருந்தாருன்னா உனக்கு வந்து அந்த ரோபோக்கான செலவே மிச்சமா இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. ஏன்னா ஆள் நடக்கிறதே ரோபோ மாதிரி தான் இருக்கும். நீ வந்து பேச வேணாம். சல்மான் கான்லாம் வந்து யாருன்னா நம்ம நண்பன் தான். சரி விடு நண்பா, அதை பத்தி என்னத்த போய் பேசிட்டு. தலைவா சூப்பர் சூப்பர் தலைவா, சத்தியமா சூப்பரா சூப்பர். நான் இப்பதான் கேக்குறேன். எவ்வளவு எப்பா ப்ரோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வேற. இல்ல இல்ல அன்னைக்கு பேசும்போது ஹைலைட் தமிழன் இல்ல தமிழன் என்ன நினைப்பான், என்ன அது பேச்ச நம்புறதுக்கு ஒரு பையன் வரமாட்டான், இல்ல நம்ம எவனா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா அவனும் ஒருத்தர் ஸ்பீக்கர்ல இருக்க மாட்டான், இது என்ன ஸ்பேஸ், நான் சரியில்லையே. ஸ்பீக்கர்ல இருக்கிறது 5 பேரு ஒருத்தன் கூட நம்ம சொல்றத வந்து சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறாரு, ஒரு பையன் வரமாடா. பொன்னியின் செல்வனி இழுத்தாச்சு, வேல்பாரி இழுத்தாச்சு, என்ன யாரு அன்னைக்கு சொன்ன டைலாக்ல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? ஜப்பான்ல இருந்து நூல் எடுத்திருக்கோம் ப்ரோ. இல்ல ப்ரோ, அது அவர் அவரே தான் ப்ரோ சொன்னது. ஜப்பான்ல இருந்து நூல் எடுத்திருக்காங்க ப்ரோ. சீரியஸா ப்ரோ, ஜப்பான்ல இருந்து நூல் எடுத்துதான் ரோட் சவுத்ன்ற கம்பெனில டிஷர்ட் தச்சு. அது அவரு சொன்னதுதான், நான் எங்க சொன்னேன். அதெல்லாம் என்ன இப்படி டக்குன்னு இப்படி பேசிட்டு இருக்கணும். டக்குன்னு smileytrip.com ஜப்பான், யூரோப், ரஷ்யா இங்கெல்லாம் கூட்டிட்டு தலைவா போயிட்டு தலைவா இது இருக்காங்க. இல்ல அழகுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பொம்மை ஞாபகம் வருதுன்னு இந்த பேட்டர் ரிவ்யூலாம் சொல்லியிருப்பாப்ல, நல்லா இருக்கும். அதெல்லாம் சரியான காமெடி ப்ரோ. நடுவுல வந்து இந்த முத்துராமலிங்கிற ரிவ்யூ போயிட்டு இருக்கோம். நடுவுல ஒண்ணு சொல்லுவாரு பாரு, இப்ப என்ன பண்ணணும், இப்ப ஆட பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுறதா இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு இதுதான், ஒரு ஃபன்னு ப்ரோ. 5 காஃபி குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவாரு முத்துராமலிங்க ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவாரு, டக்குன்னு நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, சரின்னு சொல்லி ஸ்டார்பக்ஸ் போனேன், போய் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி வாங்கினேன், வாங்கிட்டு ஒவ்வொருத்தர் என்ன பண்றான்னு பார்த்துட்டே இருந்தேன் நண்பா அப்படின்னுவாரு. அதெல்லாம் வந்து ஸ்டார்பக்ஸ்ல காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அதான் பிரகாஷ் ப்ரோக்கு நான் லிங்க் அனுப்பல, டொமைல வர எபிசோட் அதில் தான் சொல்லியிருப்பாரு. இந்த எலைட் படுத்தீங்கலாம் டிபாரே அப்படின்னு. அப்புறம் சொந்தக்காரங்க அவரு சொன்னதே தமிழர் தான். இவனுங்க எல்லாம் முழுத்திய கார்த்தி, இவனுக்கு என்ன பண்றதுன்னு அமைச்சாரு. சரியான சொந்தக்கார நாய்ங்க இருக்கானுங்களே, அந்த சொந்தக்கார நாய்ங்க அப்படின்னு. அது விடுங்க, நாளைக்கு சோசியல் மீடியாவே அலற போகுது. தெரியும் எது சொல்லாதீங்க. அதுதான் எதனால நாளைக்கு என்ன ஜனநாயகன் அப்டேட் வரப்போகுது. அபிஷியலா சொல்லிட்டாங்களா? ஏங்க என்ன அப்டேட்? ரிலீஸ் டேட் சொல்லுவாங்க ப்ரோ, வேற என்னத்த ப்ரோ இருக்கு. இல்ல அப்டேட் நாளைக்கு வருதுன்றது அபிஷியலா சொல்லிருக்காங்கன்னு கேக்குறேன். அப்டேட் வருதுங்கிறதே நாளைக்கு ஒரு அப்டேட் தான் ப்ரோ. ப்ரோ உங்க டிபில இருக்க படத்தை நீங்க பாத்துட்டீங்களா ப்ரோ? சுகன் ப்ரோ, அவரோட ஃபிளாஷ்பேக்லாம் நீங்க கேட்டது இல்லையே, நான் அப்புறம் சொல்றேன். வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. அப்படியா ப்ரோ? நீங்க லவ் ஃபெயிலியரா? சாரி ப்ரோ. ஏங்க லவ் ஃபெயிலியர்லாம் நான் சொல்லவே இல்லையே. ஏங்க அப்பலாம் அத மட்டும் தமிழன் ப்ரோ, அது மட்டும் இல்ல, அவரு நோட் அவுட் இருக்காரு. என்னது எதைய? அவங்க கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறமும் பைனாகுலர் வழியா நோட் அவுட் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, what is the procedure to
end this space. அவ்வளவுதான். முடிச்சிடலாமா? மணி 10:40 பேச முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் ப்ரோ. 90 ப்ரோ இது வீரதீர சூரனோட ட்ரெய்லர் எல்லாரும் பாத்தீங்களா ப்ரோ? பார்த்து யாரு கேட்கறது புரியல. சுபாஷ்ன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க bro. நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் எல்லாரும் இத்தனை நாள் ஆச்சு பார்த்துருப்பாங்க. பார்க்காம இருந்திருப்போம். சொல்லுங்க bro. இல்ல ப்ரோ, அதை பத்தின உங்கள் கருத்து, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா வீரதீர சூரன் பாகம் 2ன்னு ஒரு ப்ரீ-ஈக்குவலை முன்னாடி விட்டுட்டு, சாரி சீக்குவலை முன்னாடி விட்டுட்டு ப்ரீ-ஈக்குவல் அப்புறமா சொல்றேன்றாங்க. எனி கருத்துக்கள், எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது மேல? இந்த படம் ட்ரெய்லர்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு பெரிய ஹைப் இருக்கு ப்ரோ. இந்த சினிடாக் ஸ்பேஸ்ல பெரிய ஹைப் இருக்கு நான் பார்த்த வரைக்கும். பட் புக்கிங் தான் கொஞ்சம் போரா போயிட்டு இருக்கு. பார்ப்போம். ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா கைதி மாதிரி ஒரு சம்பவம் பண்ணும். இல்லை என்னன்னா இப்போ பொதுமக்கள் இந்த புதுசாக அந்த ஆன்லைனில் இருப்பாங்கல்ல பொதுவாக அவங்க என்னன்னா இந்த இது வர்றதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி ஓவர் ஹைப்பில் தான் இருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் தான் வந்து அவங்கள வந்து மட்டுப்படுத்துன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஹைப்பை வந்து மட்டுப்படுத்திட்டு போல இருக்கு. அவங்க எல்லாமே இந்த கிளிம்ஸ் மாதிரியோ இல்லை டீசர் மாதிரியோ ட்ரெய்லர் விட்டு தான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக பார்க்குறாங்க. ட்ரெய்லர் மாதிரி இல்லாமல் ரொம்ப சின்னதா அதுதான் என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம் ப்ரோ. உண்மையை சொல்லணும்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அந்த ப்ரோமோ வீடியோலாம் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. நான் ட்ரெய்லர் மேல ஒரு தனி ஐப்பே வச்சிருந்தேன். சார் இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும். வேற லெவல். அந்த போலீஸ் ஸ்டேஷன் ப்ரோமோ, அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ, அந்த சியான் 62ன்ற அந்த ஒரு ப்ரோமோவா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் சீனா இருக்கட்டும், அதெல்லாம் அப்படி இருந்த ஒரு ப்ரோமோ. அருண்குமார் வந்து செட்டிலா நம்மளை தாக்கலான் இருக்காரோ இல்ல என்ன நினைச்சிருக்காரோ தெரியல ப்ரோ. இல்ல ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் பயங்கர ஆக்ஷனா தான் இருக்கு. என்ன எனக்கு நிறைய ஹை மூமெண்ட் இருந்துச்சு. ஆனா சர்ப்ரைஸ் பண்ண தான் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன ட்ரெய்லர்ல, அதனால நிறைய கெஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதே மாதிரி நான் 2.25 மணி நேரம் தான் இருக்கும் இந்த படம், ஒரு நைட்ன்றத நினைச்சேன். ஆனா 2.25 மணி நேரம் எனக்கு ஷாக்கிங் தான். சொல்லப்போனா எனக்கு பிடிச்சிருக்கு 2.25 மணி நேரம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 42 நிமிஷம் UBA சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஆமா ஆமா. என்ன ப்ரோ ஜியான் சாருக்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிம்.